அனைவருக்கும் நன்றி. நாங்கள் இன்று மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை பகிரப் போகின்றோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம், அதாவது மத்தேயு நற்செய்தி நூலை நாங்கள் பகிர்ந்து கொள்வதனுடைய நோக்கம், நாங்கள் இறை வார்த்தையை படிக்கும் பொழுது அதில் இருக்கிற விடயங்களை எவ்வாறு நாம் கூர்ந்து கவனிக்கலாம், அதிலிருந்து எவ்வாறு இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நாங்கள் எவ்வாறு பகுதிகளை பிரித்து அறிந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு பயிற்சிக்காக இது நடைபெறுகின்றது. இது ஒரு இறையியல் பின்னணியை பார்த்து, கலாச்சார பின்னணியை பார்த்து, இலக்கிய பின்னணியை பார்த்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு வேதாகம பாடம் அல்ல. இது சாதாரணமாக எங்கள் அனுபவங்களோடும் எங்கள் வாழ்க்கைக்கு இணைத்து வாழக்கூடிய விடயங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒன்றாகும். இறையியல் சம்பந்தமாக நாம் படிக்கும் பொழுது அது நிறைய நம்முடைய அறிவுக்கு உதவி செய்கிறது, அறிவில் வளர்வதற்கு அது உதவி செய்யும். ஆனால் வாழ்க்கையிலே அதை நாம் பயன்படுத்துவதற்கு அது அவ்வளவு தூரம் உதவாது. அது அறிவோடு சம்பந்தப்பட்ட விடயம். ஆனால் இன்று நாம் பார்க்கின்ற இந்த விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையோடு, அன்றாட வாழ்க்கையோடு எவ்வாறு அது இணைந்து வருகிறது, ஒத்து வருகிறது, அல்லது நாங்கள் அதை எவ்வாறு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இணைத்து வாழலாம் என்பதற்காக பகிரப்படுகிற விடயம் என்றால் அது நமக்கு முக்கியம். இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையோடு நாம் இணைத்து வைத்திருப்பது, வாழ்வது எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த அடிப்படையிலே மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நாம் பகிர்விலே பார்க்க போகின்றோம். முதலாவது பார்த்தோம் என்றால் மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 1 - 2 வரை உள்ள வசனங்கள். அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலைவனத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அதில் முதலாவது பகிர்வுக்காக நாம் எடுத்துக்கொள்கின்ற கேள்வி என்னவென்றால், மத்தேயு 3 திருமுழுக்கு யோவானின் செய்தி என்ன? அது ஏன் மிகவும் முக்கியமானது என்பது அதனுடைய முதலாவது பகிர்வு. திருமுழுக்கு யோவான் 3ஆம் அதிகாரத்திலே மனம் திரும்புதலை பற்றி அறிவிக்கின்றார். அதோடு ஆரம்பமாகின்றது. அந்த அடிப்படையிலே திருமுழுக்கு யோவானுடைய செய்தி என்ன, அதே நேரத்தில் அந்த செய்தி எங்களுடைய வாழ்க்கையில ஏன் அது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். அதில் இப்போ முதலாவது, நீங்கள் யாராவது அதற்கான பகிர்வு வைத்திருந்தால் நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளலாம். நான் சொல்லுவேன்னா, மனம் மாற்றம், பாவ மன்னிப்பு, திருமுழுக்கு. நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு இவ்வளவுக்கு வந்தார், பாவிகளை மனம் திரும்பி பரலோக வாழ்வைக்கு அழைத்து செல்ல வந்தார். அதே போல நாங்களும் மனம் திரும்பி நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் நாங்கள் நிறைய வாழ்வை காண முடியும். வெரி குட், தேங்க்யூ. மனம் திரும்புதல் என்கின்ற மையமாக இருக்கிறது. ஓகே, வேற யாராவது அதுக்கு குறிப்பு வைத்திருந்தால்? நான் எழுதினான்றது ஜோவான், திருமுழுக்கு ஜோவான் செய்தி மனம் மாறுங்கள் என்பதுதான் அவரோட செய்தி. ஏன் எங்களுக்கு முக்கியம் என்றா, நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் மாறி இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழும் போதுதான், அவற்றை சித்தத்தின்படி விருப்பத்தின்படி வாழும் போதுதான் நாங்கள் விண்ணக வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வோம். வேற யாராவது? நானும் மனம் திரும்புவதுதான் எங்களது தனிப்பட்ட மீட்பை, மனம் திரும்புவதால் தான் எங்களது தனிப்பட்ட மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் மனம் திரும்பும் பொழுது எமது இருதயம் கடந்த கால தவறுகள், எம்மை பற்றிய புரிந்து உணர்வுகளால் சுத்தமாக்கப்படுகிறது. எமக்கு அறிவு தெளிவை பெற்று தருவதோடு இறையரசுக்கு தகுதி உள்ளவர்களாகவும் மாற்றுகிறது. இதனால் இயேசுவை நம்முடைய இருதயத்தில் முழுமையாக கொண்டு வர முடியும். வெரி குட், ஓகே, வெரி நைஸ், தேங்க்யூ. வேற யாராவது? ஓகே, திருமுழுக்கு யோவானுடைய முதல் அழைப்பு மனம் திரும்புங்கள் என்கின்ற ஒரு முக்கியமான அழைப்பு. அதிலே 3 பேர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, முக்கியமாக 3 பேரும் நாங்கள் மனம் திரும்பும் பொழுது விண்ணக வாழ்வை, விண்ணரசு வாழ்வை நாங்கள் அடைந்து கொள்ளுகிறோம், பரலோக வாழ்வை அடைந்து கொள்ளுகின்றோம். அதே நேரத்திலே கிறிஸ்துவை மையமாக, அல்லது கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகின்றோம். இது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. வெரி நைஸ். ஐ திங்க் 3 பேரும் அந்த வார்த்தையை அந்த வேதாகமத்திலே திருமுழுக்கு யோவான் என்ன சொன்னாரோ அதை மட்டும் அப்படியே பார்த்திருக்கிறீர்கள்.
மனம் திரும்புதல் வந்து பரலோக வாழ்க்கைக்கு போவதற்கு மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் மனம் திரும்புதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. மனம் திரும்புதலில் தான் எல்லாமே அடங்கி இருக்கின்றது. நாம் மனம் திரும்பும் பொழுது பரலோக வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது, அது ஒன்று உண்மைதான். அதே நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையிலும் மனம் திரும்புதல் ஒன்றுதான் நம்மை இறை மக்களாக மாற்றி விடுகிறது. இந்த மனம் திரும்புதல் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மனம் திரும்புகின்ற ஒரு நிலை நமக்கு வரும் பொழுது மட்டும்தான் நாங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவனுடைய அந்த இறை அரசுக்குள் நாங்கள் வாழுகிற மக்களாக மாறி விடுகின்றோம். மனம் திரும்புதல் என்பது நாம் எல்லோருக்கும் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஒரு பெரிய உன்னதமான அழைப்பு. அதை தான் நாம் இதிலிருந்தும் அறிந்து கொள்கிறோம். மனம் திரும்புதல் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு. ஏனென்றால் மனம் திரும்புதல் இல்லாமல் நாம் எந்த விதமான ஒரு தெய்வீக நிலைக்குள்ளும், இறைவன் கிறிஸ்து கொண்டு வந்த எந்த விதமான ஆசீர்வாத நிலைக்குள்ளும் மனம் திரும்புதல் இல்லாமல் நாம் ஒருபோதும் வர முடியாது. ஸோ மனம் திரும்புதல் என்பது ஒரு நாளில் நடக்கிற ஒரு சம்பவமும் அல்ல, அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம். மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடயமாகவும் இருக்கின்றது. சரியோ, மனம் திரும்புதல் என்பது வெறும் 10 கட்டளைகளில் சொல்லப்பட்டிருக்கிற விடயம் மட்டுமல்ல. மனம் திரும்புதல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான சூழலாக இருக்கின்றது. ஸோ ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் மனம் திரும்புதலை கற்றுக்கொண்டு மனம் திரும்புகிற அனுபவத்துக்குள் வரும் பொழுது மட்டும்தான் நாங்கள் உண்மையாகவே இறைவன் கொண்டு வந்த அந்த தெய்வீக வாழ்வுக்குள் நம்மால் வாழக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ மனம் திரும்புதல் என்பது நாம் எல்லோருக்குமே இறைவன் தனிப்பட்ட முறையிலே கொடுக்கின்ற அழைப்பு. அதே நேரத்தில் மனம் திரும்புதல் என்பது வெறும் ஈஸ்டர் காலத்திலோ அல்லது ஒரு முக்கியமான காலத்திலோ அல்ல, ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற ஒரு சம்பவம். அன்றாட நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அது முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு நாளும் கூட சில நேரத்தில் நாங்கள் பல விடயங்களிலே தவறிவிடலாம். ஸோ அவற்றுக்காக நாம் மனம் திரும்ப வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஸோ சொல்லால், செயலால், கடமையில் தவறியதால் என்று வரும் பொழுது இந்த 3 விடயங்கள் நாங்கள் பல முறை ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையில தவறி விடுவோம். ஸோ அவையற்றுக்காக நாங்கள் உண்மையாக மனம் திரும்பும் பொழுதுதான் கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக. ஸோ மனம் திரும்புதல் என்பது கிறிஸ்தவர்களுக்கு சலிப்பான ஒரு வார்த்தை. இது என்ன, இது மனம் திரும்புதல் என்று. ஆனால் மனம் திரும்புதல் தான் உண்மையிலேயே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற ஒன்று. மனம் திரும்புதல் என்று வரும் பொழுது எங்களிடத்தில் இருக்கிற சில பாவங்கள் எங்களுக்கு சில நேரம் தெரியாமல் இருக்கிறது. அப்ப அந்த பாவம் எங்களுக்கு எவ்வாறு தெரியப்படுத்தப்படுகிறது என்றால், இறை வார்த்தையை படிக்கும் பொழுதும், அல்லது சில போதனைகளை கேட்கும் பொழுது, அல்லது நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் மூலமாக. இந்த 3 விடயங்கள் தான் கூடுதலாக இறைவன் பயன்படுத்துகிறார் எங்களுடைய மனம் திரும்புதலுக்கு. என்றால் வீட்டில் உள்ளவர்களாம் எங்களை பார்ப்பார்கள். அப்ப அவர்கள் மூலமாய் கடவுள் பேசுவார். ஓகே, இது தவறு, இது சரி. அப்ப அது கட்டாயமா நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வது இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுதும் இறைவன் பேசுகிறார். அதே நேரத்தில் சில போதனைகள் அதுகள் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகிறார். ஸோ அதை நாம் கவனித்தோம் என்றால் அது நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆகும். தேங்க்யூ. ஸோ நாம் இப்பொழுது 2வது விடயத்துக்கு நாம் போகின்றோம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனங்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பகிர்வுக்கான விடயம் கேள்வி என்னவென்றால், மனம் திரும்புவதற்கான யோவானின் அழைப்புக்கு மக்கள் எவ்வாறு பிரதிபலித்தார்கள்? சரியோ, மனம் திரும்புங்கள் அப்படின்ற ஒரு செய்தியை கேட்டவுடனே மக்கள் அதற்கான பதில் எவ்வாறு அவர்கள் பிரதிபலித்தார்கள், எவ்வாறு அவர்கள் செயல்பட்டார்கள்? ஸோ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதாகும். சரியோ, மனம் திரும்புதல் என்ற கேள்வி அறிவிப்பு எல்லாருக்கும் வருகிறது. அதே மாதிரி அன்றைக்கு திருமுழுக்கு யோவான் அங்கேயும் அறிவித்தார். அறிவித்த உடனே அதை கேட்ட மக்கள் சில செயல்களை செய்தார்கள் அப்படின்னு பார்க்கின்றோம். ஸோ அப்ப எவ்வாறு மக்கள் பிரதிபலித்தார்கள், 2வது அது எங்களுக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறது. வெரி குட். ஸோ இப்ப யாராவது அதை பகிரலாம். அவர்கள் மக்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் இது பிரதிபலித்தார்கள். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்றோம்டா, நாங்களும் எங்களோட பாவங்களை உணர்ந்து அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு எங்களோட இருதயத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஓகே, வெரி குட். பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்வது, வெரி நைஸ். ஓகே, வேற யாராவது? நான் சொல்லுவேன்னா, பாவ அறிக்கையிட்டு உள்ளத்தை தூய்மையாக்கி ஆண்டவரின் வழியில் நடந்து நாங்களும் மனம் திரும்பியதற்கான
வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். பாவ அறிக்கையிட்டு ஞான ஸ்நானம் எடுத்தார்கள் ஜோர்தான் நதிக்கரையில். வெரி குட். அதன்படி வாழவனும் குடும்பத்திலும் ஆண்டவரை தேட வேண்டும். ஓகே, தேங்க்யூ. என்னன்னா வெரி நைஸ். ஓகே, அறிக்கை செய்வது, அதன்படி வாழ்வது, வெரி நைஸ். நான் சொல்றேன் பிரதர். ஓ, அன்றாட வாழ்க்கையில எங்கட சொல்லால செயலால எங்கட சிந்தனையில உணர்த்துற எங்கட சிந்தனையில உணர்த்துற காரியங்களை நாங்கள் மாற்றி அதன்படி வாழ்ற வாழ்க்கை தான் அந்த மனமாற்றம். சோ அதுல நாங்கள் பாவ அறிக்கையிட செய்யலாம். சோ எங்களோட சிந்தனையால தான் நாங்கள் என்ன தவறு செய்யறோம்னு சொல்லி உணர்ந்து நாங்களா அதுல மாற்றம் அடைந்து ஆண்டவருக்குள்ள வாழ்றது. சோ அந்த எங்களோட சொந்த சிந்தனை சொல் செயலை நாங்கள் மாற்றுவதுதான் அது பாவ அறிக்கை செய்யறது நினைக்கிறேன். வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. யா, அதாவது வரும் அறிக்கையோடு நம்முடைய சிந்தனை சொல் செயலை மாற்றிக்கொள்வது, அது உண்மையான அறிக்கை. வெரி குட். ஓகே, வேறு யாராவது கூற விரும்பினால்? ஓகே, ஸோ அதுல இருந்து கூட நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், அதாவது அங்கிருந்த வந்த மக்கள் திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள். அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தார்கள். ஸோ பாவங்களை அறிக்கை செய்வது என்று இதில் பார்க்கும் பொழுது, அன்றைக்கு திருமுழுக்கு யோவானிடத்திலே அறிக்கை செய்த மக்கள் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு பப்ளிக் பாவ அறிக்கை தான், ஒரு பொதுவான இப்ப நாங்க இந்த கத்தோலிக்க திரு அவையில ஒரு கொம்ச தொட்டியில தனியா போய் செய்கிற மாதிரி ஒரு சீலை மறைச்சு முகத்தை பார்க்காம செய்கிற ஒரு பாவ அறிக்கையா இல்லாமல், உண்மையாகவே ஆக்களுக்கு முன்பாகவே ஓகே, நாங்கள் இப்படிப்பட்ட பாவிகள், இப்படி நாம் வாழ்ந்துட்டோம் அப்படின்ற ஒரு பாவ அறிக்கையோடு நாங்கள் மனம் திரும்பி திருமுழுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னார்கள். அப்ப திருமுழுக்கு எடுக்கிறோம் அப்படி என்று வரும் பொழுது கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதாவது நாங்கள் இனி இந்த வழிகளை எல்லாம் விட்டு எங்களை ஒரு ஆத்ம சுத்தம் செய்து நீர் சொல்லுகிற வழியிலே நாங்கள் வாழப்போகின்றோம். அந்த அளவுக்கு அவர்கள் துணிச்சலோடும் அதே நேரத்திலே ஒரு நல்ல அர்ப்பணிப்போடும் அந்த பாவ அறிக்கை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய கிறிஸ்தவத்திலே இந்த பாவ அறிக்கை என்பது மனதை ஆறுதல் படுத்துவதற்காக செய்யப்படுகிற ஒரு பாவ அறித்தலா இருக்கிறதா, அல்லது மற்றவர்கள் நாங்கள் பாவறிக்கை செய்யவில்லை என்றால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ அப்படி என்பதற்காக நடக்கிற ஒரு பாவ அறிக்கையா, அல்லது உண்மையாகவே நாங்கள் மனம் வருந்தி அந்த பாவத்தை அறிக்கை செய்து அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு நாங்கள் முயற்சி செய்கிற பாவ அறிக்கையா என்பதெல்லாமே நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சரியோ? அதாவது பார்த்தீர்கள் என்றால், இந்த புதுவாழ அனுபவத்துக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் சின்ன தவறு, ஒரு பாவ அறிக்கை என்பது அதாவது கொம்சத்துக்கு போனால் பாவ அறிக்கை செய்தோமே தவிர, அதுக்கு மற்ற நேரங்களிலே தவறு செய்யும் பொழுது ஆண்டவரே நான் இப்படி ஒரு பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் அப்படி என்ற ஒரு அனுபவத்துக்குள் நிறைய மக்கள் நாம் வாழாதவர்களாக இருந்திருக்கின்றோம். அந்த உணர்வு சில நேரத்தில் இல்லாமலேயே இருந்திருக்கு. இது பாவம் என்ற உணர்வே இல்லாமல் இருந்திருக்குது. ஆனால் இறைவார்த்தை அறியும் பொழுதும் இது போன்ற சிவ வழிபாடுகளிலே பங்கு பெறும் பொழுது இந்த தூய ஆவியானவருடைய ஒரு நிலைக்குள் வழிநடத்தப்படும் பொழுது, சின்ன தவறுகள் செய்யும் பொழுது கூட அந்த ஒரு உணர்த்துதல் உள்ளத்திலே நாம் அன்றாட சபத்திலேயும் அதே நேரத்திலே உடனேயாகவே நாங்கள் பாவ அறிக்கை செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து விடுகிறது. அப்ப இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு பார்த்தோம் என்றால், என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நாம் தவறு என்று உணர்வோமாக இருந்தால் கட்டாயமாக அதை ஆண்டவரிடத்திலே உடனேயே நாம் பாவறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு அதுக்கு பின்பு அதிலிருந்து நாம் திருந்தி வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு துணையை நாம் கேட்டு நிற்பது மிக முக்கியமான ஒன்று. சரியோ? பாவ அறிக்கையோடு நாம் விட்டுவிட முடியாது. அதுக்கு பின்பு பரிசுத்த ஆவியானவரே, இந்த தவறுகளை நான் செய்யாமல் இருக்க எனக்கு நீர் பலன்தாரும், உதவி செய்யும், என்னை வழி நடத்தும் என்று தூய ஆவியானவருடைய துணையை நாம் வேண்டி செபித்தாலே ஒழிய நாங்கள் உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது. ஸோ அதை தான் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு நல்ல ஒரு முக்கியமான பாடம். திருமுழுக்கு யோவான் காலத்திலே பாவ அறிக்கை செய்து அவர்கள் தண்ணீரிலே மூழ்கி திருமுழுக்கு எடுத்தார்கள். ஆனால் இன்றைய நிலையில எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில தவறு செய்யும் பொழுது நாங்கள் மன்னிப்பு கேட்டு
தண்ணீரிலே திருமுழுக்கு எடுக்கிறதுக்கு அதே பதிலாக நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாம் வேண்டி நிற்போம் என்றால் தூய ஆவியானவர் வந்து நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கின்றார். திருமறை என்ன சொல்கிறது? நாம் வந்து எப்பொழுது நான் பாவம் என்று மனம் வருந்துகிறோமோ அந்த நேரமே எங்களுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மனம் வருந்துகிறோமோ அதுதான் மிக முக்கியம். அந்த மனம் வருந்துகிறது என்பதுதான் உண்மையானவே எங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கும். சரியோ, அது வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. மூன்றாவது நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 7வது 8வது இறைவார்த்தைகள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். சோ பகிர்வுக்கான கேள்வி என்னவென்றால், பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்கள் பற்றிய யோவானின் விவரிப்பு மனம் திரும்புதல் மற்றும் விசுவாசத்தை பற்றி என்ன வெளிப்படுத்துகிறது? சரியோ, பரிசேயர் சதுசேயரை கண்டவுடனே திருமுழுக்கு யோவான் சொல்றார், நீங்கள் வந்து வெளிவிடக்காரராக இந்த இடத்திலே வந்து நிற்கிறீர்கள், மனம் திரும்புதலுக்கான செயல்களை நீங்கள் செய்து காட்டுங்கள் அப்படி என்று சொல்லுவார். சரியோ, அப்ப இந்த ஒரு விடயம் வந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு எண்ணத்தை அது கற்றுக் கொடுக்கிறது, எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு எண்ணத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதுதான் பகிர்வு. இப்ப யாராவது நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நான் எப்படி எடுத்தேன் என்றால், பரிசேயர் சதுசேயர் தங்களை கடவுளின் வழியினர் என்று சொல்லிக்கொண்டு தீய சுபாவங்களையும் தீய எண்ணங்களையும் தங்களுக்குள் வைத்திருந்தார்கள். எனவே உண்மையான விசுவாசத்தின் வழியாக உண்மையான மனமாற்றத்தை செயலில் காட்ட வேண்டும் என்று இந்த இடத்துல வலியுறுத்தப்படுது. அண்மையில நான் இதை சொல்ற சரியோ தெரியல என்றாலும் பகிர்ந்து கொள்றேன் இதுல இருக்கிறார்களோட. அண்மையில எனக்கு ஒரு அனுபவம், எங்களுடைய இந்த செயின் பிரேயர் அதுகள் வழியா ஒரு சகோதரியோட வேற யூரோப்ல இருந்த இன்னொரு கத்தோலிக்க குழுவை சேர்ந்த சகோதரிகளோட கதைக்கிற சந்தர்ப்பம் கிடைத்தது. எனக்கு தெரியாதவர்கள். அவர் சொன்னார், நீங்கள் வந்து தெரியாத ஆட்களுக்கு எல்லாம் செவிக்க கூடாது, பிரச்சனை ஒரு ஆள் விண்ணப்பத்தை கொண்டருதண்டா அவையிட ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவையோட பின்புலம் தெரிஞ்சிருக்கணும், அவையோட பிரச்சனை முழுக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லாம நாங்கள் செபிக்க முடியாது. இப்ப நான் சொன்னேன், எங்களுக்கு அப்படி போதிக்கல, யாருக்கண்டாலும் சுப உதவி கேட்டு மாறவைக்காக நாங்க செபிச்சு கொண்டிருக்கிறோம், அப்படித்தான் எங்களுக்கு வழிகாட்டு கொண்டு வரினோம். நாங்க இவ்வளவோ ஆண்டவரை அறியாத ஆட்களுக்காகவே செபிச்சிருக்கிறோம் என்று சொல்லிட்டு நான் அந்த கதையை அப்படியே விட்டுட்டு அவரை தேடி பார்த்தா அவர் தன் முகநூல் பகுதியில, நான் கத்தோலிக்கர் இல்லாதவர்கள் என்னுடைய முகநூல் பகுதியிலிருந்து வெளியேறோம். எனக்கு உண்மையில அது ஒரு பெரிய தாக்கமா இருந்தது. நாங்கள் பிறருக்காக செபிக்க அழைக்கப்பட்ட நாங்கள், அதுவும் அது ஒரு பெரிய குழுவா, எங்களை போல ஒரு குழுவா இருக்குது. அது எப்படி இப்படியான ஒரு கருத்து அவர்களுக்குள்ள வந்ததுன்ட்டு எனக்கு இதோட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்குது. ஆனால் பிள்ளைகள் தான் நீங்க சொல்லுங்க. இதுல என்ன நீங்க சொல்ல வரீங்களா? அதாவது வந்து இல்ல, நாங்கள் கடவுள் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்றோம், ஆனால் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள எங்களால் ஏன் முடியாம இருக்குது? நாங்கள் கத்தோலிக்கிறோம்னா நாங்க கத்தோலிக்க அந்த வழியில எடுக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. சோ சில நேரம் வந்து அவருக்கு தெரிந்த முறை வந்து ஓகே, விவரங்கள் தெரியாத ஆட்களுக்காக மன்றாடக்கூடாது என்ற ஒரு நிலை அவருக்கு, அதுதான் அவர்களுடைய பணி தெரியாது. எனக்கு ஓகே. சோ சில நேரம் அதுதான் அவருடைய ஒரு படிப்பினையாக, அதான் அவருடைய ஒரு குறிக்கோளாக இருந்தால் சில நேரம் இப்படி நிறைய எடுத்துட்டாரு. இப்ப என்னோட நான் கதைச்ச பிறகு திருப்பி ஒரு நாள்ல பார்த்தா அதை எடுத்து வேற எது போட்டிருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அது வந்து சில பேர் வந்து அப்படியான, அதாவது வந்து கத்தோலிக்க விசுவாசத்துக்கு புறம்பான ஆக்களோ அல்லது அப்படியான இதுகளை ஏற்றுக்கொள்ள தயங்குற விடயங்கள் நிறைய இருக்குதான். இட்ஸ் ஓகே. அது அவர்களுடைய இது, அவர்களுடைய சிந்தனை அல்லது அவர்களுக்கு தெரிந்த விடயம் அது. ஓகே.
இந்த 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 இடத்திலே பார்க்கும் பொழுது இதை வந்து நீங்கள் சாதாரணமா, அதாவது பரிசேயர் சதுசேயர்கள், ஓகே, அது அவர்களுடைய பின்னணி நமக்கு தெரிகிறது. அவர்களுக்கு திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, மனம் திரும்புதலுக்கான வழி யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், அதாவது வந்து நீங்கள் மனம் திரும்புவதற்கான செயலை நீங்கள் செய்து காட்டுங்கள் அப்படின்னு சொல்றாரு தானே. ஸோ அது வந்து எங்களுடைய விசுவாச வாழ்வுக்கு அது என்ன கற்றுக் கொடுக்கிறது? வேற யாராவது நீங்கள் பகிர விரும்பினால்? நான் சொல்றேன் பிரதர். ம். என்னென்னா, பரிசேயர் சதுசேயர் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிச்சினோம் கடைப்பிடிச்சினோமே ஒழிய ஆனா செயற்படையில. அது யோவானுக்கு அது வடிவா தெரியும். ஆனபடியே தான் அவர் அதிலேயே அடையாளம் கண்டு போட்டு நீங்கள் சும்மா ஒரு பகட்டுக்காண்டி வாரீங்களன்னு நேர சொல்றேன். எங்களுக்கும் அது சொல்லப்பட்டது, செயலற்ற விசுவாசம் செத்தது. அப்ப நாங்கள் ஆண்டவர்கிட்ட போய் நாங்கள் உண்மையில மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு அதுக்கு மன்னிப்பு கிடைச்சி ஆண்டவர்கிட்ட விசுவசிச்சு வாழைக்க நிச்சயமா நாங்கள் எங்களை வாழ்க்கையை மாற்றி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை வழி நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு கடந்து செல்லணும். அதை விட்டுட்டு இப்ப அது விளங்குது சரியோ. பரிசேயர்கள் சதுசேயர்கள் வெளிவேடமான ஒரு வாழ்க்கை இருந்தது. ஓகே, அது எல்லாருக்கும் இப்ப தெரியுது. ஓகே, இப்ப இது வந்து எங்களுக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்குது? எங்களுக்கும் இதே மாதிரி தான். நாங்களும் வந்து போய் கோயிலுக்கு போய் செவமாலை சொல்லி பைபிள் வாசிச்சு இப்படியே ஆக்களுக்கு முன்னால சும்மா ஒரு கடமையா செய்யாமல் அது வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்து ஆண்டவரை அதான் இந்த விசுவாசம். செயலற்ற விசுவாசம் செத்தது. அப்புறம் எங்களை செயல்ல தான் ஆண்டவரை நாங்க விசுவசிக்கணும். அப்ப நாங்க காட்டேக்க ஓகே இது உண்மையில வேலை மாற்றம் இருக்கு, ஆண்டவர் வேலை தொற்றிருக்கிறார், மன்னிக்கணும், ஆட்களை ஏற்றுக்கொள்ளிக்கணும், இரக்கம் காட்டிக்கணும், உதவி செய்யணும், இதுகளெல்லாம் ஆண்டவருக்குரிய சிறந்த பண்புகள். இந்த பண்புகளை நாங்கள் காட்டேக்குதான் அந்த உண்மையில எங்களை மனமாற்றத்துல இது மற்றாக்களுக்கு விளங்கும். ஓகே, குட், தேங்க்யூ. அதாவது வந்து நாங்கள் கடமைக்காக ஒன்றை செய்கிறவர்களாக இல்லாமல் கடவுள் விருப்பத்தை அறிந்து நாங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது வந்து இப்ப பரிசேயர் சதுசேயர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு என்ன தெரிந்ததோ அதில் அவர்கள் உண்மையாக தான் இருந்தார்கள். அவர்களுக்கு வந்து உண்மையிலேயே அந்த சட்ட நூல்களை படிக்கும் பொழுது இவ்வாறு தங்களுடைய கடமைகளை செய்தால் தாங்கள் தூய்மையான வாழ்க்கை வாழுகின்றோம் என்ற படிப்பினை தான் அவர்களுக்கு இருந்தது. அதனாலே அவர்கள் அதிலே வந்து மிக மிக சரியாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆலய கடமை செய்வதாக இருக்கலாம், காணிக்கை கொடுப்பதாக இருக்கலாம், அல்லது அவர்கள் உண்ணுகிற விடயம், மற்றது அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக கடமைகள், அதுல அவர்கள் வந்து வெரி வெரி சரியான அக்யூரேட்டா ஒரு பிழை இல்லாமல் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுல வந்து நாங்கள் தவறு சொல்ல முடியாமல் இருக்கின்றால் அவர்கள் வந்து அந்த சமய படிப்பினையின்படி அந்த சமய கட்டளைகளை கடமைகளை மிக சரியாக செய்தார்கள். ஆனால் மனம் திரும்புதல் அப்படி என்று வரும் பொழுது கடமைகள், சமய கடமைகள் வேறு, மனம் திரும்புதல் வேறு என்பதை இந்த இடத்திலே நம்மாலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரியோ. ஆனால் பரிசேயர்கள் சதுசேயர்கள் எதுக்கு திருமுழுக்கு எடுக்க வந்தார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விதான். அவர்கள் மிக சிறப்பாக அவர்கள் தங்களுடைய ஆன்மீக கடமைகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்ப திருமுழுக்கு யோவான் வந்து மனம் திரும்புங்கள், இறை அரசு நெருங்கி வந்து விட்டது அப்படி என்ற உடனே அவர்களும் ஓகே எங்களுக்கும் ஒரு மனம் திரும்புதல் வேண்டும் என்ற நிலையிலே அவர்கள் திருமுழுக்கு எடுக்க வந்தார்கள். ஆனால் அங்கு வந்து திருமுழுக்கு யோவான் இந்த விடயத்தை சுட்டிக்கார். ஓகே, இப்ப இதுல வந்து ஒரு ஒரு நாம் கடமைக்காக கடமையை முன்வைக்கிறதுக்கும் மனம் திரும்புதலை முன்வைக்கிறதுக்கும் சரியோ. அப்ப எவ்வாறு திருமுழுக்கு யோவான் பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய செயலை கண்டு தீர்ப்பு கூறுகிறாரோ அதுபோல நானும் நீங்களும் வந்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் அல்லது இறைவனிடத்திலே வருகிறோம், இறைவனை மன்றாடுகிறோம், இறை வழி செல்லுகின்றோம், இறைவார்த்தை படிக்கின்றோம் என்ற நிலையிலே நாம் செயல்படும் பொழுது இறைவனும் எங்களை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். சரியோ. அப்படி பார்க்கும் பொழுது அன்றைக்கு திருமுழுக்கு யோவான் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் வெளிவிடக்காரர்களாக இருக்கிறீர்கள் என்று. அதே மாதிரி இறைவன் எங்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய நிலையையும் அவர் பார்க்கிறார் தானே. ஓகே, நீங்கள் வந்து இது செய்கிறீர்கள், அது செய்கிறீர்கள், உண்மைதான், ஆனால் உங்களுடைய உள்ளான நிலை அப்படின்ட்டு இறைவன் பார்க்கக்கூடிய ஒரு நிலையும் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது. அந்த ஒரு பாடமும் இதிலே நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. சரியோ. அப்ப அது வந்து அதுல இருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளலாம்?
நாங்கள் brother, இப்ப நாங்க சொல்றோம் எல்லாத்துக்கும் ஓகே. இந்த நாங்க இந்த கத்தோலிக்கத்துக்கு வந்த இந்த பிரேயர் குரூப்புக்கு வந்த பிறகு ஆண்டவர் எங்களோட இருக்கிறார், பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் லைக் பிஹைண்ட் எங்களுடைய சொந்த வாழ்க்கையில பிஹைண்ட் நாங்கள் நல்லது செய்யாமல் வாய் வழியே ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் எங்களோட இருக்கிறார், எங்களுக்கு அவர் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கொண்டு இப்படி எங்கட கோவர்க்கர்ஸ் கூட ஒரு ஆள் கேட்டா எல்லாத்துக்கும் பிரைஸ் தி லார்ட் சொல்றீங்க, ஆனா மற்ற பக்கம் அவையில இந்த பேடான திங் செய்யறாக்கள் இப்படி நீங்க இப்படி என்னென்று அவையில சொல்றதுன்னு கேட்டவா ஒரு ஆள். எல்லாரும் வேற வேற சமயத்துல இருக்கிறாக்கள், அப்ப என்ன காரியத்தை எடுத்தாலும் பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் எங்களோட இருக்கிறார் செய்கிறாருன்னு சொல்லி. அப்ப ஒரு ஆள் கேட்டா சோ எல்லாரும் நீங்கள் எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லிக்கொண்டு பிஹைண்ட் அவைய சொந்த வாழ்க்கையில அவையல் அதுகள் கடைப்பிடிக்காம இருக்கிறார்கள் இப்படி நீங்க சொல்றேன். அப்ப அவையல் வெளிவிடக்காரரானே. இப்ப நாங்கள் இப்ப நீங்க போதனையை கேட்டு ஆண்டவர் எங்களோட இருக்கிறார், விசுவாசமா இருக்கிறோம், ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு வார்த்தையில சொல்லிக்கொண்டு, ஆனா பின்னால எங்களோட வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம நாங்க அங்க போறது இங்க போறதுகள் பார்த்தா அந்த மேத வெளிவிடக்கார் நாங்களே சொந்த வாழ்க்கையில பார்த்தா மேத வெளிவிடக்காரரா தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு வந்து ஈஸியா நாங்க அதை சொல்லிடுறோம். அதாவது அதே நேரத்துல மற்றவர்கள் வெறும் கடமைக்காக செய்கிறார்கள் என்றுட்டு நாங்கள் ஏதோ ஒரு அதுல தப்பின ஆக்கள் மாதிரி பாக்குறோம். ஆனா எங்களுடைய அன்றாட ஒவ்வொரு செயல்கள் சிந்தனைகள் ஒவ்வொன்றிலுமே இறைவன் வந்து எங்களை பார்க்கிறார், எங்களுடைய உள்ளத்தை அவரால் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு அந்த சில விடயங்களை மறைக்கலாம், ஆனால் கடவுளுக்கு ஒருபோதும் மறைக்க இயலாது. அப்ப கடவுள் வந்து என்ன செய்வார் என்றால் எங்களுடைய உள்ளான நிலையை பார்த்துத்தான் எங்களை வந்து அவரால் ஆசீர்வதிக்க முடியும், பாதுகாக்க முடியும், வழி நடத்த முடியும். ஸோ அதனாலதான் எங்களுடைய ஆன்மீகம் என்பது எங்களுக்கும் கடவுளுக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு திறந்த தன்மை. மற்றவர்களுக்காக நாம் ஆன்மீகத்தை முன்வைக்க முடியாது, எங்களுக்காக நாம் ஆன்மீகத்தை முன்வைப்பது மிக முக்கியமான ஒன்று. உதாரணமா இப்ப நான் வந்து போதிக்கிறேன். அப்போ உதாரணமாக 1 மணி நேரம் நாங்கள் போதிக்கும் பொழுது எவ்வளவு அறிவுரைகள் எங்களால் சொல்லுகிறோம் அதில் நின்று, ஒவ்வொரு வாரம் அல்லது ஒவ்வொரு நாளும் என்று நிறைய அறிவுரைகள் சொல்லுகிறோம். இந்த அறிவுரைகள் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நான் யாரு? வெளிவிடக்காரன் தான். சரியோ? ஈவன் ஒரு வார்த்தை கூட, அது ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லலாம், அதை நான் செய்யவில்லை என்றால் கடவுள் பார்வையிலே நான் வெளிவிடக்காரன் தான். அப்ப நான் வந்து அந்த ஆசீர்வாதத்தை இழக்கிறேன். அதே நேரத்தில் ஆண்டவரால் நான் வந்து நோ நீ வந்து இதை சொல்றியே தவிர நீ செய்கிறது இல்லை ஸோ என்று சொல்லுவார். அப்ப யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரம் உங்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது அதுல எத்தனை வார்த்தைகள் அதுல வருது. அப்போ ஒரு வார்த்தை கூட நாம் தவறும் பொழுது என்ன செய்கிறார்? கடவுள் முன்னிலை நான் வந்து வெளிவிடக்காரனா தான் இருக்கிறேன். ஸோ இப்படி நாம் அன்றாட வாழ்க்கையில பல விடயங்கள்ல நாங்க வந்து வெளிவிடக்காரர்களாகத்தான் இருக்கிறோம். அப்ப இதுல வந்து நமக்கு இந்த ஒரு பகுதி எதை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது என்றால், மனம் திரும்புதல் என்று வரும் பொழுது கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். அதனாலே நாம் உண்மையாய் கடவுளிடத்திலே மனம் திறந்தவர்களாக இருப்போமாக இருந்தால் கடவுள் பார்வையிலே நாங்கள் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானவர்களாக இருப்போம். அதை குறித்து உண்மையாய் நாங்கள் மனம் வருந்தவர்களாக இருந்தால் அதை குறித்து கடவுளுக்கு நாங்கள் பிரியமான நேசமான பிள்ளைகளாக இருப்போம். இது நிமித்தம் கடவுள் வந்து எங்களை என்ன செய்வார்? உண்மையாக ஆசீர்வதிப்பார், எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். சரியோ? சிலது நாங்கள் வெளியிலே அறிக்கை செய்ய முடியாத இருக்கு, ஆனா நம்முடைய உள்ளத்துக்குள்ளே உண்மையாக நான் மனம் இருந்தோம், நான் இப்படி செய்திருக்கிறேன், அல்லது நான் இதை சொன்னா நான் செய்யறது இல்லை, உண்மையா ஆண்டவரே இது என்னுடைய தவறு, என்னை மன்னியும் அப்படின்னு நாங்கள் உண்மையா மனம் திரும்பும் பொழுது கட்டாயமா கடவுள் வந்து அதுக்கான வழியை காட்டுறார். இல்லை என்றால் இந்த திருமுழுக்கு யோவான் வந்து அவர்களை வெளிவிடக்காரன்னு சொன்ன மாதிரி கடவுளும் வந்து எங்களை பார்த்து நீங்களும் வெளிவிடக்காரர்கள் தான், சரியோ என்பதை நாங்கள் இதுல இருந்து கற்றுக்கொள்கிற ஒரு நல்ல ஒரு பாடம். ஸோ அந்த அடிப்படையில தான் ராஜ் சொன்னது போல எங்களை 1000 கண்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. ஸோ அவர்கள் பல விதங்கள்ல எங்களை வந்து குறை கூறுகிறார். சில நேரத்திலே உண்மையிலேயே நாங்கள் சரியானதை செய்தும் அவர்களுக்கு அது பிழையா இருக்கலாம், அதனாலே கூட அவர்கள் குறையா சொல்லலாம். அப்படி குறையா சொல்லுவார்களாக இருந்தால் அது நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே தவிர நமக்கு கடவுளுடைய தண்டனையை கொண்டு வர. உதாரணமாக நான் சரியான ஒன்றை செய்யும் பொழுது நீங்கள் அதை பிழையாக விளங்கி கொண்டு என்னை நியாயம் தீர்க்கலாம். ஆனால் அது நான் சரியாக இருப்பேனாக இருந்தால் நீங்கள் எத்தனை பேர் என்னை நியாயம் தீர்க்கணுமோ அத்தனை பேருக்கான ஆசீர்வாதம் எனக்கு கடவுள் கொடுப்பார். அவர்கள் முன்னிலையிலேயே கடவுள் வந்து ஓஹோ இவர்கள் சரிதான் என்றதை நிரூபித்து காட்டுவார். ஆனால் மற்றவர்கள் சொல்லுகிற குறை உண்மையாகவே என்னிடத்துல இருக்குமாக இருந்தால் நான் உண்மையாக மனம் திரும்ப வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது எனக்கு ஆசீர்வாதத்தை
கொண்டு வராது. ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட்டான ஒன்று தான், மிக கடினமான ஒரு பயணம் தான். ஆனால் தூய ஆவியானவர் வந்து எங்களுக்கு உதவி செய்து எங்களை புதிய படைப்பாக மாற்றுகிறவராக இருக்கின்றார். வெரி குட். ஸோ நாங்கள் இப்பொழுது அடுத்த பகுதிக்கு நாம் போகலாம். மத்திய 3ஆம் அதிகாரத்திலே 10வது இறைவார்த்தை, ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று, நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியோ? ஸோ இதுவும் ஒரு நல்ல விடயம் தான். அங்க திருமுழுக்கு எடுக்க வரும் பொழுது சொல்லப்படுகிற ஒரு விடயம். இதுல வந்து நற்கனி கொடுக்காதெல்லாம் ஒரு நாள் வரும், அந்த நாள் வந்து எல்லாம் வெளிப்பட போகுது, அந்த நாள்ல எல்லாம் தெரிஞ்சு விடும் அப்படி என்று சொல்லப்படுகிறது. சரியோ? அப்ப அதுக்கான பகிர்வு என்னென்று பார்த்தோம் என்றால் கேள்வி. ஸோ திருவசனம் 10 திருமுழுக்கு யோவான் நல்ல கனிகளை கொடுப்பதை பற்றி பேசும்போது அவர் எதை அர்த்தப்படுத்துகின்றார், இதை நம் அன்றாட வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? சரியோ? அப்ப திருமுழுக்கு யோவான் சொல்லும் பொழுது நல்ல கனி கூடாத அப்படின்ட்டு முடிச்சிடுவார். அப்ப அந்த நல்ல கனி என்றால் அவர் எதை பொருள்படுத்துகிறார்? நாங்கள் வந்து ஓகே, நல்ல கனி என்றால் எங்களுடைய வாழ்க்கையில அந்த நல்ல கனி என்றால் எதுவாக இருக்கலாம் என்பதுதான் இந்த பகிர்வு. சோ பகிர்ந்து கொள்ள விரும்புகள் யாராவது பகிர்ந்து கொள்ளலாம். நான் சொல்லுவேன்னா, ஓம். அவரவர் செயலுக்கு ஏற்ப பலனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அது அளவியால் பெற்றுக்கொள்வார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் கனிகள் இருந்தால்தான் நாங்கள் நல்ல செயல்களை செய்ய முடியும். ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். குட். சோ அப்ப அந்த நல்ல செயல்கள் என்றால் என்ன? மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, ஓகே, நாங்கள் கேட்கிற வார்த்தைகளை செல்லக்கூடியவர்களுக்கு எடுத்து செல்வது, அவர்களை மனம் மாற்றக்கு நாங்கள் அவர்களுக்கு நல்ல வழிகளை காட்டுவது, ஆண்டவரின் போதனைகளை அவர்களுக்கு எடுத்து செல்வது. ஓகே, குட். ஓகே, தேங்க்யூ. வேறு யாராவது சொல்லுங்கள். நல்ல செயல்கள் என்றால் எதுவா இருக்கலாம்? நல்ல கனிகள் என்றால் எது எங்களுடைய வாழ்க்கையில நல்ல கனிகள்? நல்ல கனிகள் என்று சொன்னா பிரதர், நீதியா, நேர்மையா, உண்மையா வாழ்றதுதான் அந்த நல்ல கனி. வெரி குட். மக்கள் பாப்பினம் வித்தியாசம், மற்ற ஆக்களுக்கும் போலியானவைகள், புலையான ஆக்கள், ஏமாத்துக்காரரை விட வித்தியாசம் இருக்கும். அப்ப நீங்க உண்மையில கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னு சொன்னா, நாங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் கடவுள், நாங்க நீதியா நடப்போம், நேர்மையா நடப்போம், உண்மையா நடப்போம். அதே நேரம் அன்றனா சொன்ன மாதிரி நன்மை செய்கிற இதுகளும் பிறரை கரிசனையா கணிச்சு கொள்றது, முடிஞ்ச அளவு உதவி செய்யறது, ஆண்டவர் தந்த தாளந்துகளை பிறருக்காக பயன்படுத்துறது, இதுகள் வந்து நல்ல கனிகளாக பரிசுத்த ஆவியா எங்களுக்கு தரப்படுது. இதைத்தான் நான் நினைக்கிறேன். வெரி குட், தேங்க்யூ, வெரி நைஸ். ஓகே, வேற யாராவது? நல்ல கனிகள் அப்படின்றால் என்ன? நீங்கள் அதாவது வந்து வெறும் அந்த வட்டத்துக்குள்ளே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்குமே பல அனுபவங்கள் இருக்கிறது. ஸோ அப்ப அந்த நல்ல கனி, ஒரு கடவுளை நம்புகிற பிள்ளைகளாகிய நாங்கள் நல்ல கனி கொடுக்கிறது என்றால் அந்த நல்ல கனிகள் என்ன? ஒருவர் அன்பு செய்யறது, மன்னிக்கிறது, உதவி செய்யறது, ஏற்றுக்கொள்றது, பொறுமையா இருந்து சகிக்கிறது, பிரச்சனைகள்ல கோவப்படக்கூடாது. எங்களோட அன்றாட வாழ்க்கையில எது வந்து ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதோ அதை செய்யறது. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. ஸோ அதுல வந்து அதாவது கோவப்படக்கூடாது. கோவம் வராட்டி எங்களோட உடம்புல என்னமோ பிள்ளை. அப்ப கோவப்படக்கூடாது, கோவப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாது, அப்படிதான் திருமறை கூட சொல்லும். ஏன்னா கோவப்படத்தானே வேணும். இப்போ எங்களோட பிள்ளைகள் வந்து பிள்ளை செய்தா கோவப்படணும், அப்ப நீ திருத்துறோம். அந்த கோவம்ன்றது வந்து பாவமா மாறிடக்கூடாது. சரியோ? ஸோ அது போலதான் எந்த விடயம் அன்பு செய்கிறோம் என்றால் அந்த அன்புக்குள்ள சுயநலம் இருக்கக்கூடாது. சரியோ? அப்ப அது பாவமா போயிடும். கோவப்படணும், ஆனால் கோவம் வந்து பாவம் செய்யற மாதிரி போய்விட்டது என்றால் அது வந்து தவறாகிவிடும். எதுவாக இருந்தாலும் சரி, அப்படி பார்க்கும் பொழுது வெரி குட். யுடிதக்கா சொன்ன மாதிரி அன்பு செய்கிறது, மன்னிக்கிறது, இது போன்ற நல்ல விடயங்கள், நல்ல கனிகள். ஓகே, வேற யாராவது இந்த நல்ல கனிகள் என்று வரும் பொழுது? நான் நினைக்கிறேன் அந்த கசப்பு வெறுப்ப நாங்கள் மனசுக்குள்ள வச்சு கொண்டிருக்க கூடாது, அதை அப்படியே விட்டுடணும். அதுவும் ஒரு விதத்துல அது கடவுளுக்கு உரிய செயலும், எங்களோட சமாதானத்தை நாங்க கடவுளுக்குள்ளாக காத்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
கசப்பு அதெல்லாம் விட்டு விடுறது. அதுக்கு அப்ப கனி என்ன? அதுக்கு பதிலான கனி என்ன? அது அன்பு, கசப்பு வெறுப்பு. அன்பு, சமாதானம், Very good. மன்னிப்பு. Yeah. அன்பு, அதுக்கு பதிலா நாங்கள் வந்து அன்பு செய்யணும், சமாதானம். சமாதானமா இருக்கணும், மன்னிப்பு. மன்னிக்கணும். வெரி குட். அன்றாடமா எங்களோட குடும்ப வாழ்க்கையோட இணைப்போமே. நாம் குடும்ப வாழ்க்கையில் செய்ய கொடுக்க வேண்டிய நல்ல கனிகள். குடும்ப வாழ்க்கையிலே நாங்க இதுகளை தான் கொடுக்கலாம். குடும்பம் சச்சரவுகள், குழப்பங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். அந்த இடத்துல நாங்கள் எங்களை சரியா பொறுமையா காத்துக்கொள்ள வேணும். நீங்க சொல்ற மாதிரி கோபம் வரத்தான் செய்யும். அதை கடவுளுக்குள்ளால நாங்க கட்டுப்படுத்தி எங்களை அமைதிப்படுத்தி நாங்கள் வந்து சாதாரணமா குடும்ப வாழ்க்கையை பார்ப்போம். சாதாரணமா நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நாம் கொடுக்க வேண்டிய கனிகள். கட்டாயம் பிரதர் விட்டு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நாங்க சண்டை பிடிக்கிறோம் வீட்டுல. இல்ல விட்டு கொடுக்குறோம். இப்ப சண்டைன்றது ஓகே, ஒரு கிழமைக்கு ஒருக்கா வருது, அல்லாட்டி ஏதோ ஒரு நேரத்துல. அன்றாடம் நாங்கள் கொடுக்க வேண்டிய கனிகள் என்ன? அன்றாடம் கொடுக்க வேண்டியது ஒரு கர்சனையா இருக்கிறது, நேசமா இருக்கிறது, வெரி குட், விட்டு கொடுக்கிறது, ஏற்றுக்கொள்றது. ஆண்டவர் சொன்ன மாதிரி அவரும் ஆபிரகாமின் பிள்ளைகளே என்ற அந்த மனப்பான்மை இருந்தா, நான் என்னுடைய மனைவிதான் நீர், உங்களுடைய கணவன் தான் என்னுடைய கணவன் தான் நீர், ஆபிரகாமின் பிள்ளை தான் நீர். ஓகே, வெரி குட், வெரி குட். அதான் அதே மாதிரி அன்றாடம் இன்னொருவர் அன்றாடம் நம்முடைய கனிகள் என்ன? குடும்பத்தில் ஒருவர் விட்டு கொடுப்பது, உதவி செய்வது. என்ன உதவி செய்யலாம்? அன்பு செய்வது. என்ன உதவி செய்யலாம் குடும்பத்துல? இப்ப உதாரணத்துக்கு சமைக்கிறதுக்கு உதவி செய்யலாம், துவைக்கிறதுக்கு உதவி செய்யலாம், உடுப்பு துவைக்கிறதுக்கு உதவி செய்யலாம். ஓகே, உடுப்பு துவைக்கிற. ஓகே, வெளியில எங்கேயும் போற கூட்டி கொண்டு போகலாம். வெரி குட். ஓகே, சினக்காம செய்யறது. வெரி குட். ஓகே, அன்றாட கடமைகள். வெரி குட், வெரி குட். வேற ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழல்ல ஒவ்வொருத்தர் இருக்கலாம். என்ன உதாரணமா சொல்லுங்க, என்னது தெரியாண்டா செய்யலாம். ஓ, செய்ய அது எக்ஸ்கியூஸும் இல்லை தானே. பட் ஐ நோ, நாங்கள்லாம் இப்ப லேர்ன் பண்ணி நிறைய விஷயங்கள் செய்கிறோம். சிலது செய்ய இயலாத விடயங்களும் உண்டு. ஸோ அன்றாடம் என்று வரும் பொழுது எங்களுடைய குடும்பங்கள்ல அன்றாடம் ஒவ்வொரு தேவைகள் வருகிறதானே. அப்ப அந்த தேவைகளை நாங்கள் ஒருத்தருக்கு உதவியா இருக்கிறதும் கூட நல்கனி கொடுக்கிற ஒரு விடயம்தான். அன்றாடம் நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்யாமல் நாங்கள் கூட்டம், கோயில், வழிபாடு, போதனை, பணி என்றெல்லாம் சொல்லுவோமாக இருந்தால் இந்த வசனம் தான் எங்களுடைய வாழ்க்கையில இறுதியிலே வந்து சேரும். நீங்கள் நற்கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படி என்று. இப்போ உதாரணமா எங்களுடைய ஒரு குடும்பத்துல வயதான ஒருவர் இருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்யணும்? அந்த வயதானவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்ய வேண்டும். அதான் நற்கனி கொடுக்கிற ஒரு விடயம். எங்களுடைய குடும்பத்துல ஒருவருக்கு உதவி தேவையா இருக்குது, அல்லது ஒருவர் சுவையினமா இருக்கிறார், அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யணும். அதான் நற்கனி கொடுப்பது. நான் ஏன் அதை வலியுறுத்துறேன்னா, இது வந்து இந்த பொதுவா டக்கண்டு நற்கனி கொடுக்கிறோம்னா ஓகே, அன்பு செய்வது, மன்னிப்பது, இரக்கம் காட்டுவது, அது இதுன்னு சொல்லி படாசன் அப்படியே முடிச்சிடுறோம். ஆனா எங்களோட குடும்ப அன்றாட வாழ்க்கையில நாங்கள் வந்து என்ன செய்கிறோமோ அதுதான் நற்கனி கொடுப்பது என்ற கடவுள் வந்து அதுதான் பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அதை நாம் செய்ய வழிகிட்டாலே போதும், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே அந்த ஒரு நல்ல சமாதானம், நல்ல ஒரு சந்தோஷம் வந்து குடும்பத்துக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அப்பான், எங்களோட குடும்பம் சந்தோஷமா இருக்கும். சரியோ? ஸோ அதனால நாங்கள் வந்து அதான் இந்த இறை வார்த்தையை வந்து நம்முடைய வாழ்க்கையோடு இணைச்சி வைத்திருப்பது வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. சரி, அப்ப இதுல இருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம் என்றால், நற்கனி கொடாத மரம் எல்லாம் என்ன செய்யுமாம்? அக்கினியில் வெட்டின்று அக்கினியில் போடப்படும். அப்படிதான் என்ன இருந்தது அதுல? ஏற்கனவே கோடரி வேறருகே கோடரி வைத்தாயிற்று, நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது வந்து அந்த இறுதி காலத்துல நடக்க போகின்ற ஒரு விடயத்தை பற்றி இங்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விடயம். அப்ப நாம் வந்து கோயிலுக்கு போறதால பரலோகம் போகிறோமா என்று கேட்டால் இல்லை. இறை வார்த்தையை படிக்கிறோம், இறை வார்த்தையை போதிக்கிறோம், பாடுகிறோம், இன்னொருவருக்காக எல்லாம் போய் ஜெபிக்கிறோம். இதுகளால் மட்டும் நாம் போகிறோமா? இல்லை. நம்முடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நல்ல கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து
பரலோக வாசல் கூட திறக்கப்படுகிறது. ஸோ அப்ப அன்றாட வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒன்றா இங்க வந்து பார்க்கப்படுகிறது. வெரி குட். ஸோ அடுத்த பகுதி நாம் பார்க்கும் பொழுது 11வது மத்திய 3ஆம் அதிகாரத்திலே 11லிருந்து 12 வரை உள்ள இறைவசனங்கள். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் களைகளை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். இது யாரை பற்றி சொல்றார்? கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார். சரியோ? திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மக்கள் வந்து அவரிடத்திலே திருமுழுக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப டக்குன்னு திருமுழுக்கு யோவான் என்ன சொல்றார் என்றால், நீங்கள் எல்லாம் திருமுழுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், வெரி குட் வெரி குட். ஆனால் இப்ப எனக்கு பின்னொருவர் வரப்போகிறார். அவர் தான் உண்மையான மேசியா. நீங்கள் எல்லாரும் நான் சொல்றதை கேட்டு ஓகே என்னுடைய திருமுழுக்கை நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதல்ல. எனக்கு பின் இப்போ ஒருவர் வரப்போகிறார். நீங்கள் அவருக்கு பின் தான் நீங்கள் போக வேண்டும். அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்றத இங்க வந்து திருமுழுக்கு யோவான் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். பகிர்வுக்காக நாம் எடுத்துக்கொள்ற பகிர்வு என்னவென்றால், மத்திய 3:11 12 வரை உள்ள வசனங்களில் திருமுழுக்கு யோவான் இயேசுவை எவ்வாறு விவரிக்கின்றார், இயேசு யார் என்பதை பற்றி இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது. சரியோ? அப்ப இது வந்து நாங்கள் இதுல என்ன அறிந்து கொள்றோம், அதே நேரத்தில் திருமுழுக்கு யோவான் இயேசுவை என்ன மாதிரி விவரித்து சொல்லுகிறார், அது அதுல இருக்குது. அதே நேரத்துல நாங்கள் இதிலிருந்து இயேசு அப்ப யாரு என்று என்ன நாங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம் என்பதையும் நாங்கள் இப்ப பகிர்ந்து கொள்ளலாம். யாராவது பகிர்ந்து கொள்ளலாம். திருமுழுக்கு யோவான் அவர் வலிமை மிக்கவர், அவற்றை மிதியடிவாரை அவளுக்கவும் தான் தகுதியற்றவர், தூயாவியால் அவர் நிரம்ப பெற்றவர், அவர் இரட்சகர், நடுவர், அவற்றை இதுல இருந்து அப்படித்தான் விளங்கிக்கொள்ளும். இப்ப எங்களுக்கு வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஜேசு ஒருவரால் மட்டும்தான் எங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். ஜேசு மட்டும்தான் எங்களோட மீட்பர், இரட்சகர். ஓகே, குட். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. சோ அந்த இறை வசனத்திலிருந்து வேற யாராவது இயேசுவை அந்த இறை வசனத்திலே இருந்து நாங்கள் வேற என்ன அறிந்து கொள்றோம்? இயேசு சகல வல்லமுள்ள தேவன், இதையும் செய்யக்கூடிய சகல அதிகாரமும் அவருக்கு உண்டு. பாவத்துக்குரிய தண்டனையை கொடுப்பதற்கும் அதிகாரம் இருக்கிறது. பாவத்தை மன்னிக்கிற அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. வெரி குட். ஓகே. ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதே போல் நாங்களும் ஆண்டவரை வார்த்தைகளை பின்பற்றி ஆண்டவரோடு போல நாங்கள் நடந்தால் நிறைவாழ்வை காண முடியும். வெரி குட். ஓகே. ஸோ இதுல அண்டனா சொன்னதுலேயும் ஒரு நல்ல விடயம் இருக்கிறது. அதாவது வந்து அவர் பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதையும் அதுல இருந்து நம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. வெரி குட். ஸோ வேறு யாராவது இதில் இந்த பகுதியிலே? நான் என்ன எடுத்தது என்றால், இந்த பகுதியில் யோவான் தன்னை விட இயேசு பெரியவர், அவரே நீண்ட காலம் எதிர்பார்த்திருந்த மேசியா என்பதையும், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் மூலம் மக்களை பரிசுத்தப்படுத்தி இறுதி நாட்களுக்கு தயார் செய்பவர் என்பதை கூறுகிறார். இயேசு எங்கள் பாவங்களை கழுவுவதோடு இறையாட்சிக்குள்ளும் இறுதி தீர்ப்புக்குள்ளும் வழி நடத்துபவர் என்பதையும் இந்த பகுதி கற்பிக்கின்றது. இறுதி செய்கிறவர் அப்படின்னு சொல்லலாம். இறுதி தீர்ப்பு. ஓகே, குட், வெரி குட், தேங்க்யூ. வேறு யாராவது இதுல சொல்லப்படாத விடயம் ஏதாவது இருந்தால்? ஓகே. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பகுதி. கத்தோலிக்க மக்களாக எங்கள் எல்லோருக்குமே இது ஒரு முக்கியமான விடயம் என்றால், நாமே இது போன்ற விடயத்தை நாமே சிந்திக்காமல் பலமுறை நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இப்ப திருமுழுக்கு யோவான் என்ன சொல்றார் என்றால், நான் உங்களுக்கு தண்ணீரால் தான் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவ்வளவுதான் நான் செய்கிறேன். சரியோ? ஆனால் எனக்கு பின் வருகிறார் இயேசு என்ன செய்வார் என்றால், என்னை விட வலிமை மிக்கவர். சரியா? முதலாவது அவர் வந்து ஒரு வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்ல கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தூய ஆவியான நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமை பதரை பிரித்தெடுப்பார். கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரை அணியா நெருப்பில் போடுவார். சரியோ? இப்ப முதலாவது என்ன சொல்றாரு திருமுழுக்கு யோவான்? ஓகே, நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் இயேசு உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார்.
தெரியும். அப்ப இயேசு வந்து எங்களுக்கு என்ன செய்ய விரும்புறார்? யாராவது சொல்லுங்க. தூய ஆவியை அளிக்க விரும்புகிறார். தூய ஆவியால் திருமுழுக்கு தர விரும்புகிறார். ஓகே. அப்ப நாங்க வந்து அத எவ்வளவு காலம் இயேசு எனக்கு திருமுழுக்கு, தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுக்க வந்தவர், தூய ஆவியினால் எனக்கு திருமுழுக்கு தாரும் இயேசுவே, அப்படி என்று சொல்லி நாங்கள் எவ்வளவு காலம் மண்டாடாம போயிருக்கிறோம்? அதே எங்களுக்கு தெரியாமல் எவ்வளவு காலம் இருந்திருக்குது? புதுவாழ்வுக்கு வந்த பிறகுதான் தெரியும். அதாவது இறை போதனைகளை நாங்கள் வந்து புதுவாழ்வு வரும்பொழுது கொஞ்சம் போதனைகளை அப்படி இப்படி கேட்கிறோம் என்ன. அப்ப அதனால போதனையே கேட்டு அறிய பொழுதுதான் எங்களுக்கு அது தெரிஞ்சு. இப்ப அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் இயேசுநாதர் வந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்க வந்தவர், ஆகவே இயேசுநாதர் இடத்துல நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக மன்றாட வேண்டும் அப்படின்னு நாங்கள் மண்டாடாமலே போயிட்டோம். எத்தனையோ பேர் அப்படிதான் எண்ணம் இருக்கணும். நாங்க என்ன நினைச்சிட்டோம்னா தண்ணீர் திருமுழுக்க பெற்றுவிட்டு நாங்கள் அப்படியே தண்ணீர் திருமுழுக்கோடய எங்களோட காலத்தை கடத்தி கொண்டு இருக்கிறோம். தெரியும். இப்ப திருச்சபை என்ன சொல்லுகிறது என்றால், ஓகே, தண்ணீரால் நாம் திருமுழுக்கு பெறும் பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம், அது ஒரு திருவருட்சாதனமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது, அது இறையியல் அடிப்படையில அது நமக்கு சரியாக சொல்லி கொடுக்கப்படுகிறது. ஆனால் அனுபவத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது திருமுழுக்கு பெற்றவர்கள் இறை மக்களாக மாறுகிறார்கள். ஓகே, வெரி குட். அப்ப இறை மக்களுடைய வாழ்வின் வெளிப்பாடு இருக்கத்தானே வேண்டும். இப்ப நாமெல்லாம் இப்ப வந்து என்ன புதுவாழ்ல வந்தா நாங்க அறிந்து கொள்றோம். அப்ப நாம் அது வரைக்கும் அந்த இறை மக்களுக்குரிய வெளிப்பாடு நம்ம இடத்துல இல்லாமல் இருந்திருக்கிறது. அது வந்து ஓகே, இறையியல் அடிப்படையில அது சரியா என்றால் ஒரு நிறுவனம் அமைக்கப்படும் பொழுது இப்படித்தான் என்றது இருக்கும். அது போல எங்களுடைய திருச்சபையிலே ஓகே இது கண்டெல்லாம் சரியான முறையிலே வகுத்து இருக்கிறது. அன்றாட வாழ்க்கை என்று நமக்கு வரும் பொழுது நாங்கள் எத்தனையோ பேர் வந்து யோவானிடத்திலே வந்தவர்கள் தண்ணீர் திருமுழுக்கு பெற்றுவிட்டு அப்படியே இருந்தது போல நாங்களும் வெறும் திருமுழுக்கை பெற்றுவிட்டு பரிசுத்த ஆவியானவருடைய திருமுழுக்கை பெறாமல் இருந்திருக்கின்றோம். சரியோ? பரிசுத்த ஆவியானவருடைய திருமுழுக்கு என்றால் என்ன என்பதை நாங்கள் இன்னொரு முறை வரும் பொழுது பார்க்கலாம். இதுல யாருக்காவது நீங்கள் சொல்ல விரும்பினால் பரிசுத்த ஆவியின் திருமுழுக்கு என்றால் அப்ப என்ன? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ற இதுக்கு பரிசுத்த ஆவியார் எங்களை நடத்தி செல்வார். வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. வேற யாராவது? பரிசுத்த ஆவியின் திருமுழுக்கு. வெரி குட். கர்த்தாவின் திருமுழுக்கு இந்த உண்மைக்குள்ள சத்தியத்துக்குள்ளே எங்களை வழி நடத்துறது ஒரு பரிசுத்தாவியின் திருமுழுக்குள்ளே ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். குட். அதான் அவர் சொன்னார். அதாவது வந்து உண்மைக்குள்ள சத்தியம். சொன்னது போல கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துறாண்டா கிறிஸ்து தானே உண்மை. அப்ப அந்த உண்மைக்குள்ளே வழி நடத்துகிறார் என்ற இந்த தூய ஆவியானவருடைய திருமுழுக்கு என்றாலே ஒரு பகுதி கிறிஸ்தவ மக்கள் நினைக்கிறார்கள் வந்து தூயாவின் திருமுழுக்கு என்றால் அந்த வெறும் அந்த பல பாஷையில் பேசுவது அல்லது வந்து ஏதாவது ஒரு உடல் ரீதியான சில செயல்களை செய்வது அல்லது சபை மாறுவது, இப்படி நிறைய விடயங்கள் வைக்கப்படுகிறது. சரியோ? அதெல்லாமே ஒரு அடையாளம் தான். ஆனால் தூய ஆவியின் திருமுழுக்கினுடைய முதல் அனுபவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்று அவரோடு நாம் வாழ்வதுதான் தூய ஆவியானவருடைய அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினுடைய அந்த ஆழமான உண்மைத்தன்மை. அதான் அந்த திருத்தூதர்கள் அப்போஸ்தலர்கள் வந்து பரிசுத்த ஆவியின் திருமுழுக்கை பெற்ற உடனே அவர்கள் கிறிஸ்துவை சான்று பகர்ந்தார்கள், கிறிஸ்துவோடு இணைந்து நின்றார்கள், கிறிஸ்துவை சான்று பகர்ந்தார்கள். ஸோ அதுதான் தூய ஆவியானவருடைய திருமுழுக்கு. ஸோ அது வந்து மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்ப அது வந்து பார்த்துக்கிட்டால் இன்றைக்கு எங்களுடைய கத்தோலிக்க திருவை எங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம் அந்த கிறிஸ்துவை திருமுழுக்கு வரும் பொழுது நமக்காக யான பெற்றோர் சொல்லுகிறார்கள். பிறகு நாம் எங்களோட பிள்ளைகளுக்கு நாமே சொல்லுகிறோம், இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆம், ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கின்றோமா? அப்படி இல்லைன்றால் நாங்கள் இன்னும் கிறிஸ்து கொடுத்த திருமுழுக்கை நாங்கள் இன்னும் பெறவில்லை. சரியோ? அந்த திருமுழுக்கை நாம் பெறவில்லை என்றால் அதுக்கு பின்பும் நமக்கு சில விஷயங்கள் நடக்க போகுது. அப்ப அதிலும் இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அப்படின்னா நெருப்பு எதை காட்டுகிறது? அதாவது குப்பையை எரித்து புதிய ஒரு வாழ்வை காட்டுகிறது. நெருப்பினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார்னா நெருப்பை ஊத்துறதில்லை. அதாவது வந்து எங்களிடத்தில் இருக்கிற அந்த குப்பைகளை அவர் எரித்து, பாவத்தை எரித்து புது வாழ்வு நமக்கு, புதிய உள்ளம் நமக்கு கொடுக்கிறார். சரி, அதுக்கு பின்பு அவர் என்ன செய்வாராம் பார்த்தீர்கள் என்றால், அவர் சுலகை தம் கையில் கொண்டு, சரியோ, கோதுமையை பதரையும் அவர் பிரித்தெடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து இறுதி நாள்ல இயேசுநாதர் வந்து ஆட்சியில் வரும்பொழுது செய்ய போகிற ஒரு விடயம்.
அப்ப இந்த கோதுமையும் பதரும் பிரித்தெடுத்த பின்பு அவர் என்ன செய்ய போகிறாராம்? கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்க போகின்றார். பதரை வந்து அணையாத நெருப்பில் விட்டு சுட்டெரிப்பார் அப்படின்னு சொல்லப்ப. அப்ப வந்து நாம் கோதுமையாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம கட்டாயமாக பரிசுத்த ஆவியானவருடைய திருமுழுக்கு தேவை. அது இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கோதுமையாக இருக்க முடியும். இல்லை என்றால் நாம் பதராக இருக்க போகின்றோம். அதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அப்ப பதராக நாம் இருந்தோம் என்றால் இந்த உலகத்திலே இறுதி நாள் தீர்ப்பு வரும் பொழுது நாம் பதராக இருந்தால் நாம் எரிகிற நெருப்பில் தள்ளப்பட போகிறோம். நாம் வந்து கோதுமையாக இருந்தால் கிறிஸ்துவோடு சேர்த்து கொள்ளப்பட போகின்றோம். அப்ப இதுல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை தத்துவம், முக்கியமான ஒரு விடயம் இங்கே அடங்கி இருக்குது. அப்ப நாம் எல்லோரும் பரிசுத்த ஆவியானுடைய திருமுழுக்குக்காக செபிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் திருமுழுக்கை பெற வேண்டும். அதுக்கு பின்பு நாம் எப்படி வாழ வேண்டும்? கோதுமை மணிகளாக வாழணும். என்ன அது வந்து மிக முக்கியமான ஒன்று. அப்ப நாம் எங்களுடைய செபத்திலே, ஆண்டவரே நான் கோதுமை மணி போல இருக்க என்னை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும் என்று சோம் எல்லாமே முக்கியமான ஒன்று. அப்ப திருமுழுக்கு யோவான் வந்து இதைத்தான் வந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சோ இது வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தேங்க்யூ. சோ நாம் இப்பொழுது அடுத்த பகுதிக்கு போகலாம். 13-15 வரை உள்ள இறை வார்த்தைகள் மத்திய 3ஆம் அதிகாரத்திலே. அதன்பின் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற்று கலிலேயாவிலிருந்து திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, அதுக்காக நாம் பகிர்வுக்கு எடுத்துக்கொள்கிற கேள்வி என்னவென்றால், இயேசு பாவம் செய்யாதவராக இருந்த போதிலும் யோவானால் திருமுழுக்கு பெறுவதை ஏன் தெரிந்தெடுத்தார் என்பது ஒன்று. இரண்டாவது, பணிவு பற்றி இது நமக்கு என்ன கற்பிக்கின்றது என்பதுதான். ஸோ இதுல எது என்ன உங்களுக்கு சாதாரணமா விளங்கி இருக்கோ அதை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். இதை நாம் அப்படியே ஒரு பெரிய இறையியல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல சாதாரணமா உங்களுக்கு உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இதுல என்ன விளங்கி இருக்குதோ அதை பகிர்ந்து கொண்டாலே போதும். இயேசு முன்மாதிரியாக. வெரி குட். ஓகே, சொல்லுங்க என்னன்னா. சரி, நீங்க சொல்றது. இயேசு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். ஓகே. உலகத்தை படைத்தார், எங்களையும் படைத்தார், உலகில் எல்லாவற்றையும் படைத்தார். கடவுள் அவர் உயர்ந்த நிலையில் இருந்த போதிலும் எங்களுக்காக எல்லாவற்றையும் மன்னித்து தன்னை எவ்வளவுக்கு தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு யோவானிடம் ஞானஸ்நானம் பெற்றார். வெரி குட். ஓகே, அப்ப இதுல இருந்து நீங்க என்ன கற்றுக்கொள்றீங்க? இது எங்களுக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்குது? நாங்களும் எல்லாவற்றையும் பொறுமையாக கடைபிடிக்க வேணும், எங்களை எல்லாத்திலும் தாழ்த்த வேணும், எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதுகளை நல்ல மனதோடு செய்து தாழ்ந்த நிலையில் இருந்து மற்றவர்களை உயர்த்த வேண்டும். அதாவது வந்து எங்களிடத்திலே வந்து பணிவு தாழ்மை இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். பணிவு தாழ்மை இருக்க வேண்டும் என்பதை இது காட்டுறது. ஓகே, வேற யாராவது? நான் சொல்றேன். எங்கட அந்த உலகியல் வாழ்க்கையில நாங்கள் ஆன்மீகத்தை படித்தாலும் ஆன்மீகம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இருக்க வேண்டும். சோ இப்ப ஜேசு வந்து அந்த சட்டத்துக்கு பணிகிற அதே மாதிரி எங்களோட உலக வாழ்க்கையில நாங்கள் எங்களோட ஆன்மீகத்தை காட்டி அதுல அந்த உலக வாழ்க்கையில கிறிஸ்தவத்தை காட்ட வேண்டும். அதாவது இவ்வாறு அந்த சட்டத்தோட ஒத்து போறது இல்லை, அந்த சட்டத்தை நாங்கள் ஆன்மீகத்துல அதுல நாங்கள் செயல்படுத்தலாம். அதுலதான் அவர் சொன்ன மாதிரி நேர்மை உண்மை இருக்க வேண்டும். சோ அப்ப அதுல எங்களோட அன்றாட வாழ்க்கையில அந்த கிறிஸ்துவின் வழிமுறைகளை காட்டுறதுதான். அப்ப இயேசு அதுல அந்த சட்டத்துக்கு பணிகிறார் என்னன்னு சொன்னால் இந்த சட்டத்தின் ஊடாக ஆன்மீகத்தை எப்படி காட்டலாம் என்று. சோ அதே மாதிரி எங்களோட அன்றாட வாழ்க்கையிலும் இயேசுவின் படிப்பினைகளை நாங்கள் உலக வாழ்க்கையில் மூலம் காட்ட வேணும் என்றுதான் நான் புரிஞ்சு கொள்றேன். வெரி குட், வெரி குட். ஸோ அதாவது வந்து நாங்கள் எங்களுடைய ஆன்மீக விழுமியங்களை, அதாவது எங்களுடைய கிறிஸ்தவ பண்புகளை வெளிக்காட்டுவது. வெரி குட். ஓகே ஓகே, வேற ஏதாவது இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்றோம்? இப்ப கிறிஸ்து வந்து திருமுழுக்கு எடுக்கிறார் திருமுழுக்கு யோவான் இடத்திலே. திருமுழுக்கு யோவான் சொல்றார், ஐயோ நான் அவனுக்கு திருமுழுக்கு தரது, நீர் தான் எனக்கே திருமுழுக்கு தரணும். ஆனா இப்ப ஏன் சொல்றார், இல்ல
இப்ப நாங்கள் வந்து கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் அதை செய்வோம் என்ற உடனே திருமுழுக்கு யோவான் ஓம் என்று சொல்லி திருமுழுக்கு கொடுக்கிறார். அப்ப இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்றோம்? யாராவது நீங்க வந்து இப்படி பார்ப்போம், இந்த நோக்கில பாருங்க. அதாவது வந்து கிறிஸ்து வந்து திருமுழுக்கு எதற்காக எடுத்தார்? அதாவது பார்த்தீங்கன்னா அவர் பாவம் செய்ததற்காக திருமுழுக்கு எடுக்கவில்லை. இது எல்லாருக்கும் தெரியும், எங்களை எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து திருமுழுக்கு யோவான் கொடுத்த திருமுழுக்கு என்னது? பாவ மன்னிப்புக்காக கொடுத்த திருமுழுக்கு. ஆனால் இயேசுநாதர் வந்து பாவம் செய்யவில்லை, எங்களுக்கு தெரியும். அதனால திருமுழுக்கு யோவான் சொல்றார், நோ நான் உமக்கு தர இயலாது, நீர் தான் எனக்கு தரணும். அப்ப இயேசுநாதர் என்ன சொல்றாரு என்றால், இப்ப இல்ல, நாங்க இப்ப கடவுளுடைய விருப்பத்துக்கு நாங்க இப்பொழுது கீழ்ப்படிவோம் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது திருமுழுக்கு யோவானும் அதுக்கு ஓம் என்று சொல்லி கொடுக்கிறார். இப்ப நீங்க பாருங்க, இதுல வந்து கடவுளுடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படிவது, அந்த கண்ணோட்டத்துல பார்ப்போம். அப்ப இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ற விடயத்துல ஒன்று என்ன? கடவுளுடைய திட்டத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேணும், கீழ்ப்படிந்து நடக்க வேணும், ஏற்றுக்கொள்ள வேணும். வெரி குட். கடவுளுடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படிவது. ஓகே. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடவுளுடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படிவது இலகுவான ஒன்றோ? இல்ல. இட் இஸ் வெரி ஹார்ட். நாங்கெல்லாம் இப்ப சும்மா கதைக்கிறோம், நிறைய கதைக்கிறோம், சரியோ. ஆனா அடுத்த நிமிஷமே நாம் கடவுளுடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படியாம போயிருவோம். நோ இட்ஸ் நாட் ஈஸி. இது சரியான கஷ்டம். கடவுளுடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படுகிறது என்றது, நாம் பைபிள் படிக்கலாம், போதிக்கலாம், எல்லாம் செய்யலாம், சரியோ. ஆனா கடவுள் எங்களுக்குன்னு தனிப்பட்ட விதத்துல ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது அதுக்கு கீழ்ப்படுகிறது என்றது வந்து அது வந்து சில நேரத்துல அவ்வளவு கஷ்டமா இருக்கும். சில நேரத்துல நாம் கடவுள் கீழ்ப்படியதுனால நிறைய அவமானப்பட வேண்டி வரும், நிறைய குற்றச்சாட்டுப்பட வேண்டி வரும், நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிய நிமித்தம் நிறைய நாம் விட்டு கொடுக்க வேண்டி வரும், நிறைய தியாகம் பண்ண வேண்டி வரும், நிறைய பாடுகள் கூட ஒரு பக்கம் நாம் சந்திக்க வேண்டியதா தான் இருக்கும், சரியோ. ஆனா இயேசு வந்து இங்க எங்களுக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நான் பாவம் செய்யாத பரிசுத்தராக இருந்தாலும் நான் கடவுளுடைய விருப்பத்துக்கு நான் இப்ப கீழ்ப்படுகிறேன். இப்ப திருமுழுக்குள் இருந்துதான் அவருடைய பாடுகள் அதுக்கு பின்பு ஆர்வமாக போகிறது. இயேசுவன் திருமுழுக்கு கீழ்ப்படிவதை வந்து பார்த்தீர்கள், வரும் திருமுழுக்கு மட்டும் அவர் கீழ்ப்படியவில்லை, சிலுவை மரணத்துக்கே அங்கதான் வந்து அவர் கீழ்ப்படிய ஆரம்பிக்கின்றார். அது வந்து எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மகா பெரிய சவால் அது, சரியோ. ஆனால் உண்மையிலேயே நானும் நீங்களும் கடவுள் நிமித்தம் என்ன வந்தாலும் அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிய தயார் என்று நாங்கள் எங்கள் மனதை மாற்ற ஆரம்பிக்கும் பொழுது அங்குதான் உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்மேல் இறங்கி வருகிறது. அங்குதான் பரலோகம் வந்து நம்மோடு தொடர்பு கொள்ளும், பரலோக வல்லமை நமக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. இல்லை என்றால் பரலோக வல்லமை நமக்குள் வராது. நிறைய பேர் வந்து எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும், கடவுள் எங்களை பயன்படுத்த வேண்டும். வெரி குட். அது எல்லாமே வந்து எப்படி நடக்கும் என்றால், வரும் போதகர்கிட்ட போய் ஜெபிக்கிறதாலேயோ கூட்டங்களை வந்து ஜெபிக்கிறதாலேயோ மட்டும் நடக்காது. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் கடவுளுக்கு உண்மையாய் கீழ்ப்படுகிறவர்களாய் மாறும் பொழுது அதை கடவுள் பார்க்கிறார். அப்ப பரிசுத்தாவின் வல்லமே நமக்கு கொடுக்கிறார். அவ்வளவுதான். பரிசுத்தாவின் வல்லமை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான ஒன்று இறைவனுக்கு நாம் கீழ்ப்படிவது. இறைவனை கீழ்ப்படிவது என்று சொன்னால், சில நேரத்துல கடவுள் சொல்லுவார், உண்ட குடும்ப கடமையை கூட இன்றைக்கு செய்யலாத, நீ எந்த வேலை தான் செய்யணும். ஆம், அதுக்கு தான் நாம் கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு நீ வேலைக்கு போயிடாத இந்த பணிக்கு, ஆம், அதுக்கு தான் கீழ்ப்படியணும். ஆனால் இன்றைக்கு நீ உறவுகள் உள்ள நிகழ்வுக்கு போக முடியாது, இதுக்குத்தான் ஆம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த உறவுகள் எல்லாம் நம்மை குறை சொல்லும், சண்டைக்கு வரும், கதைக்காமல் போவார்கள். ஆம், அதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேணும். கடவுள் சொல்லுவார், இல்லை இதை வந்து உன்னில பிள்ளை இல்லை, ஆனா நீ இது உன்னிலதான் பிழை அப்படின்ட்டு நீ போய் ஒப்புக்கொள்ளதான் வேணும். கடவுள் சொல்றான், ஆம் இது என்னுடைய பிள்ளை, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்படி சொல்லும் பொழுது 4 பக்கத்தாலே பார்த்துனா அதான் ஆக்கும். அப்படி சொல்லும் பொழுது கூட நாங்கள் அதை பொறுமையா ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படிவது என்பது அது எதுவாக இருந்தாலும் அதுக்கு நாம் கீழ்ப்படிவதுதான் கடவுளுக்கு கீழ்ப்படிவது. மற்றவர்களுக்கு பார்க்கிறதுக்காக அல்ல, கடவுள் பார்க்கிறதுக்காக கீழ்ப்படிவது. இது வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு விடயம், சரியா. ஆனால் இதுக்கு உண்மையாய் நாம் கீழ்ப்படிய ஆரம்பித்தால் போதும், அங்கு பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும். அங்குதான் கடவுள் வந்து சொல்லுவார், இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு இங்கதான் சொல்லுவார் ஆண்டவர், தந்தையாகிய கடவுள். நானும் நீங்களும் எப்ப கடவுளுக்கு உண்மையாய் கீழ்ப்படுகிறோமோ அப்பதான் கடவுள், இவர்கள் தான் என்னுடைய நேச பிள்ளைகள். ஆனால் எங்களிடத்தில் இருக்கிற பெருமை இருக்குது அல்லவா, பெருமை, பொறாமை அல்லது சுயநலம், பண ஆசை, பொருளாசை, நிறைய விடயம் இருக்குது. இவைகள் எல்லாமே நாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாதபடி தடுத்து நிறுத்துகிற விடயம்தான். அதையும் தாண்டி நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசை. இது வந்து நம்ம இந்த பணிவு நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், இறைவனுக்கு கீழ்ப்படிவதை கற்றுக் கொடுக்க. நாம் சும்மா கடகன்னு சொல்லலாம், இது கீழ்ப்படியணும், நம்ம தாழ்த்தோணும், விட்டு கொடுக்கணும் என்றெல்லாம் கடகடன்னு நாம் சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில நம்மை நாம் தாழ்த்துவது, விட்டு கொடுப்பது,
பொறுமையா இருப்பது, குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்வது. ஸோ நோ, இதுல அது வந்து நிறைய சவால் நிறைந்த விடயம். ஓகே, கடைசி பகுதியை நாம் பார்க்க போகிறோம். 16வது இறைவார்த்தை, மத்தேயு 3:16. இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. பகிர்வுக்கான விடயம், இயேசு திருமுழுக்கு எடுத்த போது என்ன நடந்தது? இந்த சம்பவம் எவ்வாறு திருத்துவத்தை வெளிப்படுத்துகிறது? இச்சம்பவம் எமது உறவு வாழ்க்கைக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறது? சரியோ, இந்த சம்பவம் எமது உறவு வாழ்க்கைக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறது? ஓகே, சோ இதை பற்றி யாராவது பகிர்ந்து கொள்ள விரும்பினா நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. இயேசு திருமுழுக்கு எடுத்த போது புறா வடிவில் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். பிதா, சுதன், பரிசுத்த ஆவி ஒன்றாக இருப்பது போல நாங்களும் எங்கள் வாழ்வில் பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி ஒற்றுமையாக இணை பிரியாமல் இருக்க வேண்டும். வெரி குட். ஓகே, தட்ஸ் தி குட் பாயிண்ட். ஓகே, வெரி குட், தேங்க் யூ. வேற யாராவது? வெரி குட், வெரி குட். பிரதர், இது கொஞ்சம் சிக்கலான கேள்வி. ஓகே ஓகே, இப்ப வந்து அண்டனா சொன்னார, நான் மற்ற பகுதிகளிலே சொல்லியிருக்கோம், நான் விட்டுட்டேன். இப்ப வந்து அண்டனா ஒரு விடயம் வந்து எங்களுக்கு சொல்றாரு. இந்த பகுதியை வாசிக்கிறார், நீங்க வாசிக்கிறீங்கள். வாசிக்கும் பொழுது அண்டனா சொன்ன ஒரு பகுதி நமக்கு தெரியுது. அதாவது வந்து தந்தை, மகன், தூயாவி. அதாவது வந்து திருமுழுக்கு எடுக்கும் பொழுது அங்க திருத்துவம் அங்கதான் வெளிப்படுது. மூன்றும் அங்க பார்க்கலாம். என்ன வெளிப்படுதுண்டா, தந்தையாக இறைவன் அங்க இருந்து பேசுறார், இவரே அன்பார்ந்த மைந்தர். அப்ப பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரார் புறா வடிவிலே. இப்பொழுது இயேசு அங்கே நிற்கிறார். சோ அப்ப அந்த திருத்துவம் அங்கதான் முதலா வெளிப்படுது. இப்ப திருத்துவம் என்ற வார்த்தை வேதாகமத்துல எங்குமே இல்லை. திருத்துவம் என்ற வார்த்தை வேதாகமத்துல இல்லை. அது வந்து திருச்சபை வந்து திருத்துவம் என்ற ஒரு பொருள் வார்த்தையை கொடுக்கிறது. எதுக்கென்றால் மூவொரு கடவுள் என்பதுதான் திருத்துவம். அப்ப அந்த மூவொரு கடவுளை வந்து எங்கு முதல்ல நாம் பார்க்கிறோம் என்றால் இயேசுவின் திருமுழுக்கிலே நம்மால் பார்க்க முடியும். தந்தையாகிய கடவுள் தூய ஆவியானவர் இறங்கி வரார், இயேசு அங்கு நிற்கிறார். சரி, ஓகே, இது வந்து எங்களுக்கு தெய்வீக உறவை காட்டுது. சரியோ, இதான் வந்து தெய்வீக உறவை நம்ம காட்டுது அங்கே. ஓகே, இப்ப தெய்வீக உறவு ஒன்றா இருக்கிறது போல அந்த நான் சொல்றாரு. இப்ப வந்து அதான் அந்த பாயிண்ட் நான் கேட்டதுல அந்த பாயிண்ட். அப்ப குடும்ப உறவு, நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாங்கள் குடும்பத்திலே அந்த உறவாக இருக்க வேண்டும். சரியோ, நல்ல ஒரு உறவாக இருக்க வேண்டும் என்று காட்டுது. சரி, இப்படி ஒரு விடயம் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துறார். வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்துகிறார். அப்ப நாம் என்ன செய்ய போறோம்? இப்ப எங்களை வேதாகமத்தை வாசித்து முடித்த உடனே நாம் செபம் செய்ய போகிறோம். அப்ப அதுல எங்களுடைய செபம் எதுவாக இருக்க போகிறது? அதை பகிர்வோம். நாம் எப்பொழுதும் ஒற்றுமையாக குடும்பத்துடன் மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி உள்ளவர்கள் எல்லோருடையும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது வெளிப்படுது. உங்களோட செபம் எப்படி இருக்கும்? அன்பின் ஆண்டவரே, நீர் மூவொரு கடவுளாக இருந்து ஒன்றாக செயற்பட்டது போல நாமும் நமது வாழ்வில் குடும்பமாக ஒன்றாக செயற்பட நமக்கு பரிசுத்த ஆவியை பொழிந்து நம்மை வழி நடத்தும். குடும்பமாக ஒன்றாக செயல்பட அப்படி அல்ல, நாங்கள் குடும்பத்தில் ஒன்றாக இருக்க, குடும்பத்தில் ஒருவரே நேசித்து வாழ, அதுல நாங்க வரணும். நான் வந்த அந்த இடத்துல கட்டாயம் வரணும். சரியோ, நான் வந்து இப்ப எந்த மனைவி ஒன்றா இருக்கணும், எந்த பிள்ளை ஒன்றா இருக்கணும், எந்த அம்மா ஒன்றா இருக்கணும், அப்படி வர இயலாது. நான் தான் இப்ப அங்க முக்கியமா இருக்கிறேன். செபத்துல வரணும், ஆண்டவரே இந்த திருத்துவம் ஒன்றா இருப்பது போல நான் என் குடும்பத்தில் எல்லோரோடும் ஒன்றா இருக்க, ஒற்றுமையா இருக்க, எல்லாரையும் அணைத்து வாழ, அவர்களை சேர்த்து வாழ, அவர்களை புரிந்து கொண்டு வாழ என்னை நீர் ஆசீர்வதியும். தட்ஸ் a very important thing. அது சரி, நாங்க தான் ப்ரே பண்றோம். சரியோ, நாங்க தான் அங்க நிக்கணும், மற்ற ஆக்களை கொண்டு வரக்கூடாது. இந்த இப்ப பகிர்வுகளை நாம் பகிரும் பொழுது கூட வந்து எங்களுக்கு நல்லா இருக்குது, பகிர்வது நல்லா இருக்குது. ஆனா இந்த பகிர்வு வந்து எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையாக மாறும் என்றால், அது எப்பொழுது நம்முடைய செபமாக மாறுகிறதோ அப்பதான் இது வாழ்க்கையாக மாறும். இப்ப இந்த செபத்தை நான் செய்யும் பொழுது எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும், எனக்கும் என்னுடைய மனைவிக்கும், எனக்கும் என்னுடைய சகோதரங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வைப்போம். அப்ப அங்க இப்ப என்ன நடக்க போகிறது? என்னால் செபிக்க முடியுமா? முடியாது. அங்க வந்து பரிசுத்தம் அங்க சுகம் வராது. என்ற கடவுள் சொல்ல, நோ, இது வந்து முதலாவது நீ போய் மன்னிப்பு கேட்கணும், முதலாவது நீ போய் இந்த உறவை வளர்க்கணும். நீ அப்படி இல்லாமல் இந்த சுபம் நீ செய்ய முடியாது. அப்ப செபிக்க முடியாது. அதாவது வந்து நாம் மனம் திரும்பாமல் செபிக்க முடியாது. அதுதான் அதனுடைய பதில்.
சரியோ? நிறைய நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மனம் திரும்புதல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், நாம் இறைவார்த்தையை வாசிக்கிறோம், போதனையை கேட்கிறோம், ஆனால் அதில் எங்களை வைத்து நாம் செபிக்கிறது இல்லை. சரியோ? ஆனால் எப்பொழுது நாம் எங்களை அங்க கொண்டு வருகிறோமோ அப்ப பரிசுத்தாவினர் அங்க எங்களோடு பேசுவார். அப்ப சில நேரம் எங்களுக்கு அந்த 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 உறவை வளர்க்க முடியாமல் இருக்கிறதா அப்படின்றால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்ப கடவுள் அதற்கான துணை செய்து அந்த உறவு வளர்வதற்கான ஒரு பாதை அவர் திறந்து விடுகிறவராக இருக்கின்றார். நாம் இதை செய்யாமல் விட்டோம் என்றால் நாம் திருத்துவ கடவுளை தினமும் பிதாச்சுவம் போடுவோம், ஆனால் எங்களுடைய குடும்பத்திலே அந்த ஒற்றுமை இருக்காது. அந்த ஒற்றுமை இல்லாத நேரத்தில் அங்கு கடவுள் அந்த குடும்பத்தில் இருக்க மாட்டார், எங்கள் குடும்ப உறவில் இருக்க மாட்டார். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பைபிள் ஸ்டடி இது ஒரு பைபிள் பகிர்வாக நாம் எடுத்துக்கொண்டோம்னா, பைபிள் ஸ்டடி தியோலஜி அடிப்படையில நல்லா கேட்க நல்லா இருக்கும், அது நமக்கு அறிவு வளரும். ஆனால் வாழ்க்கையிலே அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றாமல் போய்விடுகிறது. வெரி குட். சோ அப்ப இந்த திருத்துவ சம்பவம் நமக்கு என்ன காட்டுகிறது என்றால், நாங்களும் இறைவனோடு எவ்வாறு உறவாக இருக்கின்றோமோ அதுபோல நம்மை சுற்றி உள்ளவர்களோடும் தூய்மையான உறவாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. அந்த உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், இயேசு கடவுளுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படுகிறார், அது ஒரு உறவு. தந்தையாகிய கடவுள் இவரே என்னுடைய அன்பான், அதாவது இறை திட்டத்தை கீழ்ப்படியும் பொழுது தந்தையாகிய கடவுள் அவரை உயர்த்தி காட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்திலே அங்கு இறங்கி அந்த திருத்துவ ஒன்றிப்பை காட்டுகிறார். அப்ப நம்முடைய உறவு என்பது எப்படி இருக்க வேண்டும்? எங்களை தாழ்த்த வேண்டிய நேரத்தில் நாங்கள் தாழ்த்த வேண்டும், எங்களை விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அதே நேரத்திலே ஒரு உறவை தந்தையாகிய கடவுள் இவரே என் அன்பார்ந்த மகன் மைந்தரன் சொல்வது போல நாங்கள் எங்களுடைய உறவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்திலே, அன்பு செய்ய வேண்டிய நேரத்திலே அந்த உறவை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் இறங்கி வந்தார். அதுபோல நாங்கள் ஒரு இணைப்பாளர்களாக அதே நேரத்திலே ஒன்றிணைந்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது போல நிறைய விடயங்கள் அங்கே இருக்குது. அப்ப இதை அப்பொழுது சுபமாக மாற்றும் பொழுது இவ்வளவுமே நம்முடைய சுபத்திலே நாம் வர வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய குடும்ப உறவிலே நான் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு என்னை தாழ்த்தி, மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு, மற்றவர்களை அன்பு செய்து வாழ என்னை நீர் ஆசீர்வதியும். இந்த நேரத்திலே நான் கிறிஸ்துவை போல என் குடும்பத்தில் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்மளுடைய சுபத்தை நாம் செய்ய ஆரம்பித்தால் அந்த சுபம் நமக்கு நிச்சயமா பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வரும். இப்படியான சுபங்கள் இல்லாமல் வரும் நாம் இதை மட்டும் கேட்கிறதும் சொல்றதும் இப்படி இருந்தோம் என்றால் எங்களுடைய குடும்பத்துக்குள், எங்களுடைய வீட்டுக்குள் கடவுளுடைய ஆசீர்வாதம் வராது. கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படலாம், ஆனால் எங்களுடைய குடும்பத்துக்குள் சமாதானம் இருக்காது, அந்த இறை ஆசீர்வாதம் இருக்காது, பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்காது. என்றால் நாம் என்னம் சுபத்துக்குள்ளே எங்களை விட்டு கொடுக்கவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை. ஸோ தோஸ் திங்ஸ் தான் எங்களுக்கு நாங்கள் கட்டாயமா கவனிக்க வேண்டிய விடயம். வெரி வெரி குட். ஸோ இது எங்களுடைய கடைசி பகிர்வு. அதாவது தர்ஷினியும் சாந்தியக்காம் தந்திருக்கிறார்கள். அவர்களை அதை நான் வீடியோவிலே எடிட் பண்ணி போடும் பொழுது அவர்களுடைய இதை இணைக்கிறேன். அப்ப நீங்கள் அதை பார்க்கும் பொழுது அதை பார்த்துக் கொள்ளலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் திருமுழுக்கு யோவானின் செய்தி என்ன? அது ஏன் மிகவும் முக்கியமானது? மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. ஆண்டவராகிய இயேசு இவ்வுலகிற்கு வந்ததன் நோக்கமே மக்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரலோக வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதுதான். மனம் திரும்புவதற்கான யோவானின் அழைப்புக்கு மக்கள் எவ்வாறு பிரதிபலித்தார்கள்? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? மக்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உடனடியாக திருமுழுக்கு பெற்றுக் கொண்டார்கள். நாமும் நற்செய்தியை கேட்பதோடு நின்று விடாமல் அதன்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகின்றது. பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்கள் பற்றிய யோவானின் விவரிப்பு மனம் திரும்புவதல் மற்றும் விசுவாசத்தை பற்றி என்ன வெளிப்படுத்துகிறது? நாம் வெளிவேடமாக வாழாமல் பரிசுத்தாவின் வழிநடத்தலோடு எல்லா சூழ்நிலையிலும் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். வசனம் 10 திருமுழுக்கு யோவான் நல்ல கனிகளை கொடுப்பதை பற்றி பேசும்போது அவர் எதை அர்த்தப்படுத்துகிறார்? இதை நம் அன்றாட வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்தலாம்? ஒருவருக்கு நன்மை செய்ய தருணம் கிடைக்கும் போது அதை நாம் தவறவிடக்கூடாது. அவரவர் செய்வதற்குரிய பலனை அவரவர் பெற்றுக்கொள்வார்கள். பரிசுத்தாவின் கனிகள் எங்களுக்குள் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்வில் நாங்கள் நல்ல செயல்களை செய்வோம். திருமுழுக்கு யோவான் இயேசுவை எவ்வாறு விவரிக்கின்றார்?
இயேசு யார் என்பதை பற்றி இது நமக்கு என்ன கற்பிக்கிறது? இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். வானத்தையும் பூமியையும் அவர்தான் உண்டாக்கினார். அவருக்கு எல்லா அதிகாரங்களும் உண்டு. ஆண்டவராகிய இயேசு ஒருவருக்குத்தான் பாவத்துக்குரிய தண்டனை கொடுப்பதற்கு அதிகாரம் உண்டென்பதை நமக்கு கற்பிக்கின்றது. இயேசு பாவம் செய்யாதவராக இருந்த போதிலும் யோவானால் திருமுழுக்கு பெறுவதை ஏன் தேர்ந்தெடுத்தார்? பணிவு பற்றி இது நமக்கு என்ன கற்பிக்கிறது? அவர் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். ஏனென்றால் நாமும் அதன்படி வாழ வேண்டும் என்று. பணிவு என்னத்தை கற்பிக்கிறது என்றால், அவர் கடவுள். எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்த வேண்டுமோ அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி தாழ்மை உள்ளவராக வாழ்ந்து காட்டினார். இயேசு திருமுழுக்கு எடுத்த போது என்ன நடந்தது? இந்த சம்பவம் எவ்வாறு திருத்துவத்தை வெளிப்படுத்துகிறது? இச்சம்பவம் எமது உறவு வாழ்விற்கு என்ன பாடம் கற்றுத் தருகிறது? இயேசு திருமுழுக்கு எடுத்த போது வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போலவும் தம்மீது வருவதையும் கண்டார். இச்சம்பவம் திருத்துவத்தின் ஒற்றுமையை காட்டுகிறது. எமது குடும்ப வாழ்விலும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவும் எப்பொழுதும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகின்றது. ஆமேன். நன்றி. மத்தேயு 3. மத்தேயு 3 யோவான் நற்செய்தியின் செய்தி என்ன? மனமாற்றம், பாவ மன்னிப்பு, திருமுழுக்கு. அப்போதுதான் நாம் பரிசுத்தமான வாழ்க்கை இவ்வுலகில் வாழ முடியும். பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும். 2. மனம் திரும்புவதற்கான யோவானின் அழைப்புக்கு மக்கள் எவ்வாறு பிரதிபலித்தார்கள்? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு திருமுழுக்கு பெற்றார்கள். நாமும் ஒவ்வொரு நாளும் கேட்கும் நற்செய்திகள், வசனங்கள், எச்சரிக்கை செய்திகள் இவற்றின் மூலம் மனமாற்றம் அடைந்து பாவ அறிக்கை செய்து ஆவிக்குரிய திருமுழுக்கு பெற வேண்டும். இதை எமது வாழ்வில் நாம் திரும்ப அடிக்கடி செய்ய வேண்டும். 3. பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்கள் பற்றிய யோவான் விவரிப்பு மனம் திரும்புதல் மற்றும் விசுவாசத்தை பற்றி என்ன வெளிப்படுத்துகிறது? வெளிவேடம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். எமது சொல் ஒன்றாகவும் செயல் ஒன்றாகவும் இருக்கக்கூடாது. நாம் உண்மையிலேயே மனம் திரும்பினால் எமது செயல்களை கொண்டே அவற்றை அறிய முடியும். 4. திருமுழுக்கு யோவான் நல்ல கனிகளை கொடுப்பதை பற்றி பேசும்போது எதை அர்த்தப்படுத்துகிறார்? இதை எமது வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்தலாம்? நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் அதற்குரிய பலன் உண்டு. நாம் பாவ அறிக்கை செய்து மனம் மாறிய பிறகு எமது வாழ்வில் அன்பு, பரிவு, உதவி செய்தல், மன்னித்தல் போன்ற நற்செயல்கள் இல்லாவிட்டால் அதற்குரிய தண்டனையை பெறுவோம். 5. திருமுழுக்கு யோவான் இயேசுவை எவ்வாறு விவரிக்கிறார்? இயேசு யார் என்பதை பற்றி இது நமக்கு கற்பிக்கிறது. இயேசு ஆவி என்னும் நெருப்பால் நமக்கு திருமுழுக்கு கொடுத்தார் என்று வாக்குறுதியை யோவான் நமக்கு தருகிறார். இயேசு சர்வ வல்லமையுடையவர். இந்த உலகில் உள்ள நல்லவர்களையும் கெட்டவர்களையும் அவர் செயல்களுக்கேற்ப பிரித்து தண்டனை வழங்க வல்லமையுடையவர். 6. இயேசு பாவம் செய்யாதவராக இருந்த போதும் திருமுழுக்கு பெறுவதை ஏன் தெரிந்தெடுத்தார்? இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். நாம் எல்லாவற்றிலும் இயேசுவை பின்தொடர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனால்தான் அவர் திருமுழுக்கு பெற சாதாரண மக்களுடன் அவரும் நின்று கொண்டிருந்தார். இயேசு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டார். தந்தைக்கு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தார். தந்தையோ அவரை உயர்த்தினார். நாமும் எந்நேரமும் தாழ்மையும் கீழ்ப்படிவும் உள்ளவர்களாக எமது வாழ்வில் இருக்க வேண்டும். 7. இயேசு திருமுழுக்கு எடுத்த போது என்ன நடந்தது? இச்சம்பவம் எவ்வாறு திருத்துவத்தை வெளிப்படுத்துகிறது? உறவு வாழ்விற்கு என்ன பாடம் கற்றுத்தருகிறது? இயேசு திருமுழுக்கு எடுத்த போது தூய ஆவி அவர் மேல் இறங்குவதையும் தந்தை இவரே என் அன்பு மகன் என்று சான்று கூறுவதையும் காண்கின்றோம். அந்நேரம் தந்தை, மகன், தூய ஆவி ஒரே இடத்தில் இருப்பதை காண்கிறோம். இவ்வாறே நாமும் எமது குடும்ப வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் துணையாக விட்டு கொடுத்து
ஒற்றுமையாக எம்மை நாமே தாழ்த்தி மற்றவர்களை உயர்த்த வேண்டும். குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் நற்செயல்களின் போது பாராட்ட வேண்டும். ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். மத்திய 3ஆம் அதிகாரத்திலிருந்து பல நல்ல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி செய்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். திருமுழுக்கு யோவானுடைய அழைப்பை கேட்டு பல மக்கள் திருமுழுக்கு எடுக்க வந்ததையும், அது அப்படி வரும் பொழுது அவர்களிடத்திலே திருமுழுக்கு யோவான் எதிர்பார்த்த மனமாற்றத்தையும், கிறிஸ்து தன்னை தாழ்த்தியதையும், திருத்துவத்தின் வல்லமை அதிலே வெளிப்பட்டதையும், அதே நேரத்தில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு அன்றாடம் நற்கனி கொடுக்கிறவர்களாக இருந்து கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்திருக்கிறீர். நன்றி கூறி எங்களை அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, திருமுழுக்கு எடுத்துக்கொண்ட நாம் எல்லோரும் உம்முடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி இறை அரசின் மக்களாகவும் இறை அரசை கட்டி எழுப்புகிற மக்களாகவும் வாழ நீர் எங்களை ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பதறாக இல்லாமல் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய கோதுமை மணிகளாக நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதியும். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிறிஸ்து எவ்வாறு கீழ்ப்படிந்தாரோ அதுபோல உம்முடைய விருப்பத்துக்கு நாங்கள் என்ன தடைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கீழ்ப்படிந்து உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற எங்களை ஆசீர்வதித்தரலாம். திருமுழுக்கு யோவான் சொன்னது போல நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற மக்களாக, நான் அல்ல கிறிஸ்துவே இந்த உலகத்தின் மீட்பர் என்று சொல்லக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே திருத்துவ கடவுளாகிய இறைவன் நீங்கள் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பது போல நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய பணி வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உறவு வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் ஒருவரோடொருவர் ஒன்றிணைந்து வாழவும் இறை அரசை கட்டி எழுப்பவும் ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அருக்கரத்தால் ஆசீர்வதித்தரலும். உம்முடைய பிரச்சனை இவர்கள் மேல் வந்து தங்குவதாக, இவருடைய குடும்பத்தில் வந்து தங்குவதாக. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி சமாதானத்தையும் ஆசிரியம் அருளையும் நிறைவாக பொழிந்தரலும். உம்முடைய அருளும் ஆசிரியம் அப்பொழுது இவர்களுடைய குடும்பத்திலும் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைந்திருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன்.